युग्मे ब्रह्मेन्द्र रुद्रमुनिवृन्द शिरोभिवन्दे श्रीमच्छटारि यतिराजसुपूजिते च शुद्धं मदीयहृदयं दृढमस्तु लग्नं मातामश्च पितानुसुम्मः भ्रातानुसुम्मश्च सखानुसुम्मः विद्यानुसुम्मो द्रविणन्तुसुम्मः स्वामिन्तुसुम्मो सकलन्तुसुम्मः हितोऽन्तुसुम्मः परतोऽन्तुसुम्मः यतो यतो वापि ततोऽन्तुसुम्मः अन्तुसुम्मदेवां न परं न किञ्चित् तस्मान्तुसुम्हं शरणं प्रपद्ये यो नित्यमुच्युतपदाम्बुज युग्मरुक्मव्यामोहतस्तैतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य रामानुजस्य शरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शतकोमुनीश्वरम् श्रीरङ्गेशयतीन्दुना करुणया असौ स्यादिति प्रेक्षितं ख्यातश्री नरसिंहकार्यमुने पादाम्बुजैन्दिरं दान्दिक्षान्तिदयादिविश्वगुणैः वान्दं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशठारियो नृपतिं श्रेयोनिधिं संशये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरसररिपुणा संयमेन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं दृसुम्मे नरहरिषडजिद्योगिने तत्प्रसादात् प्राज्ञ श्रीरङ्गकारिप्रभवेति पतेः प्राप्तलक्ष्मीतुसुम्मास्थानं सेवेयतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीषटारिं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीतुसुम्मषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षडोपहृद्यं वेदान्तदेशिकेन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरहरिषडजिद्रङ्गपूकारिजाभ्यां कारुण्यात् श्रीनृसिंहे ऋषरिषडरिपोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावदूरत्वमि षडजिता रङ्गपूर्वेण सूक्तं वात्स्यं नारायणार्यं परमदमनव्याक्रियाख्यातमीडे श्रीमद्रङ्गषटावराम्यमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघूद्वहाद्यजलजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदं सदेशयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनशासनवसं नारायणं योगिनं श्रीमद्रङ्गशठारि योगिचरणन्यस्तात्मरक्षावरं श्रीमद्रङ्गशठारिवीररघुराल्लब्धागमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैर्बान्धं महद्वंसजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयेन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्रयम् नारायणाद्यैदुर्यकृपाभीष्टं श्रीरङ्गनाथेशेखरमाश्रयामः कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यश्च गोपिप्रकाशाभिः आविद्यं निहितं तमः வாழி பரகாலன் வாழி கலிகண்ணி வாழ் குறையலோர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேர் நெஞ்சு கிருள்கடி தீபம் நரங்கானிடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நல்நூல் துறைகள் அஞ்சு கிழக்கிய ஆரண சாரம் பரநமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்கை கெடுத்தாண்டு தவறார் பொங்கு புகழ் தாரணியோர் இந்த மதையாயிரம் அனைத்தன் தங்கு மனம் நீ எனக்கு தான். வற்புடைய வரை நெடுந்தோள் மன்னர் மாள வடிவாய வழிவேந்தி உலகம் ஆண்டு வெப்புடைய நெடுங்கடருள் தனிவே லொய்த்த வேள் முதலா வெண்ணானூர் விந்தமேய கற்புடைய மடக்கண்ணை காவல் பூண்ட கடிபல் சூழ் நெடுமருகில் கமலவேலி பொற்புடைய மலையர் என் பணிய நின்ற பூங்கோபலூர் தொழுதும் போது நெஞ்சே. இந்த பாதத்தை அனுபவிச்சு வரோம். அதே அடுத்த வாரம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை திருவாடிப்புற உற்சவம். இங்க இந்த ஆடி மாசத்துலயே ரொம்ப ஆளவந்தாருடைய திருநட்சத்திரம். அதுல இன்னும் விசேஷமா சொல்லணும்னாக்க ஜீவனம் வேதாந்தவாவதனுடைய திருநட்சத்திரம் இந்த ஆடி பூராடம் நடந்துருக்கு. அந்த மகானுடைய சரித்திரங்கள் ரொம்ப ஆச்சரியமான சரித்திரங்கள். அதெல்லாம் அவள்லாம் ரொம்ப அதிகமா வெளியில வரல. அவள் வித்தியை போதிக்கிறதும் இதுலயே அவ பரமேகாந்திகளா இருந்து அவளுக்கு இந்த
இந்த லௌகிகளுடைய சம்சர்க்கமே அதிகமா கிடையாது. பிரவச்சனம் பண்றதும் ஏதாவது சதா சர்வகாலமும் புஸ்தகத்துல பார்த்துட்டு அப்படியே சுவாமி தேசிகனுடைய பரமத பங்கத்துக்கு வியாக்கியானத்தை ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம். ஆனா அதை பிரவச்சனம் பண்றதுக்கு இப்ப ஏதோ சிவசாச்சாரம் ஏதோ காலட்சேபம் பண்ணிட்டு இருக்க, ஏதோ அப்படிதான் இருக்கு. அந்த பிரவச்சனத்துக்கே வரல அந்த புஸ்தகம். என்ன போட்டு பிரயோஜனம்? ஏன்னா அதை புரிஞ்சுக்கிறது, அதை அதை சொல்ற அளவுக்கும் மனுஷாளுக்கு அந்த வியாக்கியானத்தை கொண்டு செய்யறதுக்கு சாமர்த்தியம் இல்லை. ஏதோ இருக்கா, ஆனா அவளுக்கு அதுல ருச்சி இல்லை. அதை கேட்கறதுக்கு அவளுக்கு மனுஷா கிடையாது. இப்படி அந்த புஸ்தகத்தை பிரகாசனப்படுத்தி ஐஷிங்கர் தான் பிரகாசப்படுத்தியாச்சு. அந்த புஸ்தகத்தை எழுதும்பொழுது இந்த புஸ்தகம் ரிலீஸுக்கு நான் இருக்கவே மாட்டேன், இருந்தாலும் என் கை அரிப்பு எடுத்தது, என்ன பண்றதுன்னு தெரியல, அதுக்கு இந்த காரியத்தை பண்ண நான் அப்படின்னு எழுதியிருக்கார். இதை யாசகம் பண்ணி எழுதுறது எனக்கு வசதியாக பிடிக்கல எனக்கு அப்படின்ட்டு. யாசகத்துக்காக பிறந்த ஐஷிங்கர் பூர்வாசிரமத்துல படியேறி அதெல்லாம் நினைச்சா ரொம்ப சிரமம். அந்த காலத்துல ஒரு ஆன்மீக புஸ்தகம் போனா பேப்பர் தரேன்னு சொல்லுவார், நாளைக்கு வருமே அப்படின்டுவா, நாளைக்கு ஓடணும். இப்பெல்லாம் சொன்ன இடத்துல உட்காந்த இடத்துல மெயில் அனுப்புறேன், அதுல அனுப்புறேன்னா டக்குன்னு அடுத்த நிமிஷம் சொன்ன பிரகாரம் வந்துடுறது. அதை போய் பாக்குறதுக்கும் அந்த ஒரு புஸ்தகத்தை போட்டா அந்த முதல் புஸ்தகத்தை விற்று அந்த பணத்தை வச்சு ரெண்டாவது பாகத்தை போடுறதுக்கோ இப்படியெல்லாம் ஐஷிங்கர் படியேறி அது ஐஷிங்கர் படியேறது எப்படி தெரியும், நான் அடியன் கூட போறதோடு தான் கொஞ்சம் தெரிஞ்சது. ஆபீஸ் போறதுக்குள்ளே சரி 2 போயிட்டு இருக்கலாமே, காத்துல 6:30 மணிக்கு ஏன்னா அடியன் யாரு காரணத்தாலும் எழுதிருப்பா அப்படின்னா, இல்லடா நம்ம போயிட்டு வந்துடும் அப்படிலாம் ஐஷிங்கர் சிரமப்பட்டு வாழ்நாள் பூரா சிரமப்பட்டாச்சு. பூர்வாசிரமத்துல இருந்துச்சையும் அந்த புஸ்தகங்கள் ஆன்மீக புஸ்தகம் போடுறதுக்கும் இந்த பரமத பங்க போடுறதுக்கும் சிரமப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் துரியாசிரமத்துல வந்தாலும் மரத்துக்காக கடைசி காலம் மட்டும் அது 2-3 வருஷம் ஆனா திருமேனி சரியில்லை தவிர கடைசி காலத்தை மட்டும் தன் சர்வத்தையும் ஆத்மாத்மீயங்கள் எப்படி பெருமாள் சமர்ப்பிக்கணும்ன்றதையோ ஈஸ்வராய நிவேதித்தம் அப்படின்னு சொல்லி இந்த சரீரங்கள்லாம் ஈஸ்வரனுக்கே அர்ப்பணிச்சு அப்படி பண்ணார். அப்படிப்பட்ட வில்லிலம் வேதாந்தவாதனுடைய காலங்கள் ரொம்ப அறியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அதை ஐஷிங்கருக்கு கொஞ்சம் பிரகாசப்படுத்தினார். அதுக்கப்புறம் இப்ப சொல்றவா யார் இருக்கா, அதனால கிடையாது. அப்படி அந்த மகானுடைய லௌகிகால்கிட்ட ரொம்ப பழகிறது கஷ்டம் சாய்பார். அவள் சம்பந்தமே கூடாதுரா அப்படின்னு சாய்பார். அப்படிதான் வைராகத்தோட எழுதிருந்தார். அந்த சுவாமியுடைய திருநெடுத்தும் ரொம்ப ஆச்சரியமாக நடந்தது. அந்த சுவாமியுடைய 100வது திருநெடுத்தும் 2016 வருது. அது ஏற்கனவே நான் பிரார்த்திச்சிருக்கேன், அதை நான் நடத்தணும். அது எப்படி அது ஐஷிங்கிட்ட அது ஒரு மாதிரி நடக்கும். இப்போ உங்க காதுல போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அடியே அசக்தி இந்த விஷயத்துல அது சொல்ற மாதிரி பொது பணத்தை வாங்கினானாக்கா அதுக்கு கணக்குகள்லாம் சொல்லணும். நாம நேர்மையா இருந்தாதான் அதுல ஈடுபட முடியும். அந்த மாதிரி நம்ம நேர்மையா இருந்தால் கூட அதுல ஏதாவது கலகம் மட்டத்துக்கு ஏதாவது வருவான். அப்படி எல்லாம் ஒரு கால துஷ்கிருதமான காலம். அதனால அந்த மகானுடைய இது ஒரு பக்கம் ஆள வந்தார், அடுத்தது திரு ஆண்டாள். இப்படி இது நடுவுல இது ஆவணி மாசத்துல முக்கூரேஷனுடைய திருநட்சத்திரம். அதுக்கப்புறம் புருஷ சுவாமியுடைய திருநட்சத்திரம். புருஷ சுவாமியுடைய சரித்திரங்கள் ரொம்ப ஆச்சரியமான சரித்திரங்கள். அவர் எழுதிருந்த இடத்துலயே அவருக்கு வைபவம் ஜாஸ்தி. இங்கிமேட்டேஷனுடைய கௌஹித்ரன்னு திருமேனி சம்பந்தத்தை வச்சுட்டு அவருக்கு எவ்வளவு கௌரவம் தருமா, அந்த கௌரவத்தை அவர் காப்பாத்தின்றார். இப்பெல்லாம் படுற பாடு இருக்க அது சொல்ல முடியாது. இருந்தாலும் இது இந்த கௌரவத்தையும் அந்த கௌரவம் இருந்தோடு தான் நான் இன்னைக்கு உங்களோட பேசுறேன். ஐஷிங்கர் திருமேனி சம்பந்தத்தினால தான் எனக்கு இந்த கௌரவம். ஆனா பல சமங்கள் ஐஷிங்கர்னால ஐஷிங்கருக்கு வந்ததுனால எங்களுடைய பாவத்தினால ஐஷிங்கர் சில சமங்கள் வந்தது. ஐஷிங்கர் சமப்பட்டதால எங்களுக்கு சில சமங்கள் ஏற்பட்டது. அப்படி அந்த இதுல ஒரு சிலரால் எப்படின்னா அதுக்காக இந்த சந்தோஷத்தை மாற்ற முடியுமா? இப்படி அப்படி இந்த மகான்களுடைய ஒரு கிருபாவிடேசம். அதுவும் அந்த மகான்கள் எப்படிப்பட்டவா அப்படின்னா கிடைத்த திருவிழையிலையும் சாட்சாத்தா காலக்ஷேபத்தை பெற்று அவகிட்ட இருந்து கிடைத்த விஷயங்கள் இருக்க அதுக்கு ஈடு வராது. இப்ப ஏதோ சனி ஞாயிறுல காலக்ஷேபம் பண்றோம், இல்ல கையில காலக்ஷேபம் பண்றோம். அதெல்லாம் இதெல்லாம் காலக்ஷேபத்துல விஷயம் தெரிஞ்சுக்கிறது ஒரு சந்தோஷம். ஆனா அது காலக்ஷேப ரூபமா ஆகாது. அதெல்லாம் காலக்ஷேப ரூபம்னாக்கா ஆச்சாரியன் சன்னிதியில உட்காந்து அந்த திருவடியில அதே ரீதியிலதான் புருஷ சுவாமிட்டையும் ஐஷிங்கர்ட்டையும் எங்கேயாச்சு ஐஷிங்கர் பண்ணச்சு எல்லாம் அப்படிதான். புருஷ சுவாமி சாகிட்டையும் அப்படிதான். அப்படி ஒரு காலக்ஷேபம், அந்த காலக்ஷேபம் அமைதி ரொம்ப ஆச்சரியமாக
அதெல்லாம் அனுபவத்துல தான், அவளுக்கு அனுபவத்துல தான் தெரியும் அப்படிப்பட்ட சன்னிவேசம். இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ உட்காந்துட்டு சௌரியமா ஆத்துல சேர்ல உட்காந்துட்டு காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த காத்தாள் வேலையில. அதுவும் இந்த காத்தாள் வேலையில ஆச்சரியமான விருத்தாந்தங்கள் திருநெல்வேலி அனுபவிச்சுட்டு இருக்குமே, அது ரொம்ப மனசு சந்தோஷத்தை கொடுக்குறது. அதுல இப்போ வெற்புடைய நெடுங்கடலில் தனிவேல் உயிர்த்த வேல் முதலா வெந்தானோர் விந்தமேய அப்படின்னு சொல்லி அந்த விருத்தாந்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல நேர்த்தறிந்தான் கொடிகோழி கண்டான் என்ன கடவுதிரே, அதாவது வெற்பித்தியாதி என்ற வியாக்கியானத்துல வரும்பொழுது அந்த பாணனுடைய விருத்தாந்தத்தை போன தரம் அந்த திருச்செந்த விருத்தத்துல 71 பாசனம் 2 பாசனத்தை கொண்டும் அவனோட சந்தைக்கு யார் வந்தான் அந்த வியாக்கியானத்துல ரொம்ப ஆச்சரியமா சாய்கிறார். நேர் சரிந்தான் கொடிக்கோழி கொண்டான் என்ன கடவுதிரே, அந்த நேர் சரிந்தான் பாசத்துல கொடிக்கோழி கொண்டான்றதுல சுப்பிரமணியன் மயில் வாகனத்தை, கொடிக்கோழின்றது மயில் வாகனம், மயில் வாகனத்தை சின்னமாவுடைய சுப்பிரமணியன் போருக்கு வந்தான் சாய்கிறார். அதுக்கப்புறம் இவரு அப்பா பரமசிவனே வந்தார், இன்னும் இந்த கணங்கள் அவருடைய கணங்கள்லாம் வந்தது அப்படின்னு சாதிச்சார் அந்த பாசுரத்துல. அப்போது எதிரிட்டாருக்கு தோட்டாருக்கும் தொகை இல்லாமையாலே தொகை இல்லாமையாலே வேல் முதலா என்று பேசுகிறார். ஏன் இங்க வேல் முதலான்னு சொன்னார், ஏன் வேலை ஆயுதங்கள்லாம் இல்லையா அப்படின்னு சொன்னா, அப்பொழுது எதிரிட்டாருக்கும் தோற்றாருக்கும் தொகை இல்லாமையாலே வேல் முதலா என்று திரள பேசுகிறார். பொதுவா சொன்னார், ஒரு சாதாரண முதல்ல ஒரு சண்டைக்கு வரணும்னா முதல்ல வேல் தான் முதல்ல பாசுவா. ஆக வேல் முதல்னா அப்புறம் கத்தி இருக்கு, அந்த ரத துரக கதாதிகள் கஜாதிகள் அப்படின்லாம் இருக்கும் இல்லையோ. அதனால அந்த பழைய மாதிரி சொல்ல பொதுவா திரளா சொன்னார். அத ஏன்னா எதிரிட்டாருக்கு எத்தனை பேர் தெரியாது, அது தோத்துரு ஓடி போடும், எத்தனை கணக்கே கிடையாது. அப்படி தொகை இல்லாமையில அது கணக்கு இல்லாமலே திரள பேசுகிறார். முண்டன் நீரன், முண்டன்னாக்க மொட்டை தலை உடையவனுக்கு இருக்கும். ஆக அப்படிப்பட்ட வென்றானோர் அவனை முண்டன் நீரன் சொல்றது சிவபெருமானே சொல்ற. வென்றானோர் முண்டன் நீரன் இச்சாதி அனிருத்தாழ்வானை வந்தித்த வளவிலே ஸ்ரீ நாரத பகவான் கிருஷ்ணனுக்கு விண்ணப்பம் செய்ய பெரிய திருவடி முதுகளே புறப்பட்டு ஐய செய்ய கடவுளா சென்றார். அதாவது பாகவதத்துல ரொம்ப ஆச்சரியம். ஏவம் கிருஷ்ண விஜயம் சங்கரேன சம்யுகம் சஸ்மரேத் பிராதருத்தாய ந தஸ்ய ஸ்யாத் பராஜயஹ அப்படின்னு பலஸ்ருதி சொல்ற. தசமஸ்கந்தத்துல 63வது அத்தியாயத்துல இந்த ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ஏவம் கிருஷ்ண விஜயம், எவன் ஒருவன் இப்படி கிருஷ்ண விஜயத்தை சங்கரேன சம்யுகம் சங்கரன் அதாவது பரமசிவனோட யுத்தம் பண்ணாரோட கிருஷ்ணன் அந்த யுத்தத்தை மொத்தமே சம்ஸ்மரேத், ஸ்மரேத்னாலே நினைக்கிறதுன்னு போறோம். சம்ஸ்மரேத் இது அடிக்கடி நினைக்கணும், இந்த நன்னா நினைக்கணும், மனசுல படும்படியா நினைக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, லோகத்துல இன்னும் எல்லாருக்கும் கோவில், எங்க தடுக்கி விழுந்தாலும் ஒரு கோவில், அவன் பிள்ளைக்கு எல்லாருக்கும் கோவில். ஆனா எங்க பார்த்தாலும் கூட்டம் அங்கதான் ஜாஸ்தி, அவனதான் எல்லாம் கிடைக்கிறது நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவனையும் ஜெயிக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா இந்த விருத்தாந்தம் இருக்க, பரமசிவன் தோற்று ஓடினான்ற ஒரு கதை இருக்க, இத ஏன் ஆதாரத்தோட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பரமாத்மா ஒத்தன்தான் ரட்சகன். அவன் தொய் ரட்சத்தை ரட்சகைக்கு மன்னி தொய்ஜா அரட்சதி ரட்சகைக்கு மணின்ற ரீதியில அந்த சுவாமி தேசிகன் சாதிச்ச பதத்தை நிரூபணம் பண்ணணும்னா இந்த கதையை படிக்கணும். இந்த கதையை படிச்சா ரொம்ப ஆச்சரியமான இது. சங்கரனித்த சம்யுகம் சம்ஸ்மரேத் பிராதருத்தாய காத்தா எழுந்துக்கிச்சே இதை நினைக்கணுமா. எழுந்துக்கிச்சு அவன் சண்டை போடுறத, சாதாரணமா ரோட்ல சண்டை போடுறத பார்த்தாலே நமக்கு பயம். அதுவும் இல்லாத நல்ல வார்த்தை சுபாஷிதங்களான வார்த்தைகளா கேட்பாளா, இல்ல அவன் சண்டை போடுறத பார்த்துட்டா அப்படின்னு சொன்னாக்கா. ஆனா அந்த சண்டை போட்டத நினைச்சா பராஜயா அவனுக்கு வெற்றிதான் உண்டாகுமே தவிர, எவன் ஒருவன்
இந்த கிருஷ்ணனுக்கும் சங்கரனுக்கும் நடந்த யுத்தத்தை நன்றாக நினைக்கிறானோ அவனுக்கு பராஜயம், அதாவது சத்திய பராஜய, அவனுக்கு பராஜயம் உண்டாகாது, அவனை ஜெயிக்கிறவா யாரும் கிடையாது அப்படின்னு பரஸ்ருதி சொல்ற. அப்ப அப்படிப்பட்ட ஒரு விற்த்தாந்த, எத்தனையோ விற்த்தாந்தங்கள் இருக்குச்சே இந்த விற்த்தாந்த மாத்திரம் ஏன் எடுத்தார் அப்படின்னா அதுதான் இந்த கிருஷ்ணனுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விற்த்தாந்தம் எதிரா அப்படின்னா எத்தனையோ இருக்கலாம். காளிங்க மர்தனம் பண்ணது, பூதனையை கொண்டது, சகடாசுரனை கொண்டது, எத்தனையோ அதுவும் பால்யத்திலே பண்ணது. அதெல்லாம் நினைக்கலாமோ இல்லையோ. இது எப்போ இது யுத்தம்லாம் முடிஞ்சு அவனுடைய பேரன் சமாச்சாரம் கதை எத்தனையோ காலம் கடந்து கதை. அப்பவும் பெருமாள் பால்யத்துல இருக்கிற ஒரு சக்தி அது ஒரு மாதிரி, நமக்கெல்லாம் பால்யத்துல ஒரு சக்தி, அதுக்கப்புறம் யௌவனத்துல அது சக்தி அதிகமாகும், அதுக்கப்புறம் குமாரத்துல அதிகமாகும், அதுக்கப்புறம் மோட்டாட இது வரும், அப்புறம் கடைசியில குறைஞ்சி போச்சு அந்த இதெல்லாம் சக்தி எல்லாம் குறைஞ்சுட்டே வந்து கடைசியில கையை தறியை பிடிச்சிட்டு கடைசியில படுக்கையை விழுந்து இப்படி போகும் நம்முடைய சக்தி எல்லாம். ஆனா பெருமாளுடைய சக்தியானது ஆரம்பத்திலேருந்து பூதனையிலேருந்து ஆரம்பிச்சு அவன் தன்னுடைய வம்சம் அழியிற மட்டும், அவன் வைகுண்டத்துக்கு போற மட்டும் அவனுடைய பராக்கிரமங்கள் அப்படியே இன்னொருத்தரால ஜெயிக்க முடியாத பராக்கிரமம் அப்படியே இருந்திருக்கு அவனுடைய கதை. அப்படிப்பட்ட ஏவம் கிருஷ்ண விஜயம் சங்கரேன சம்யுகம் சம்ஸ்மரேத் பிராதருத்தாய ந தஸ்யாத் பராஜய, அவனுக்கு இன்னொருத்தராலே ஜெயிக்கக்கூடியதான சந்தர்ப்பம் உண்டாகாது அப்படின்னு சாய்கிறார். அப்படின்னா அதனுடைய கதையை கொஞ்சம் நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த உஷைன்றவள் பானாசுரனுடைய மகள். இந்த பானாசுரனுடைய மகளானவள் ரொம்ப அழகா இருப்பாள். அவளுக்கு திடீர்னு ஒரு கல்பனை, அதாவது லோகத்துல பெண்களை காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் ரொம்ப அழகா இருந்துட்டான்னாக்க அவளை காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி உஷையானவள் ரொம்ப அழகு. லோகத்துல பிரம்மாவுடைய சிஷ்ல அவள் அழகு போல இன்னொருத்தர் அழகு கிடையாது. அதனால பாலனுக்கு என்ன தன் மகள் மேல ஒரு அதிக பிரீத்தினால அவளை எங்கேயுமே போக விடாத பற்றி அவளை உள்ளே வச்சிருந்தான். அரண்மனையை விட்டு அந்த புறத்தை விட்டு எங்கேயுமே போக முடியாது. அந்த வயசு வந்ததுனால அவளுக்கு ஒரு தன்மை ஒரு மூலியோ. அப்போ அவள் ரொம்ப ஒரு கற்பனையிலேயே ஒருத்தனை நினைச்சுட்டே இருந்தா. இப்படிப்பட்ட ஒரு புருஷன் நமக்கு கிடைக்க மாட்டானான்னு. அப்போ ஏதாவது சொல்வாளே, உனக்கு இனிமேதானே பிறக்கணும், பெருமாள் இன்னைக்கோ பறக்க வச்சிருக்க, அது காலம் வரணும், அப்பதான் அந்த கல்யாணம் ஆகணும்னு சொல்லுவாளோ இல்லையோ. எங்கேயோ பிறந்திருக்க பையனுக்கா இருந்தா எங்கேயோ பிறந்திருக்காடி நிச்சயமா கிடைப்பா அப்படின்றா. பொண்ணா இருந்தா அவன் நிச்சயமா எங்கேயோ பிறந்திருக்கான் கிடைப்பான்னு சொல்லுவா. அதே மாதிரி இவள் ஆசைப்பட்டுட்டே இருந்தா. இவருடைய ஸ்நேகித்தியான சித்திரலேகான்னு பேரு. சித்திரலேகர்கள் அவ ரொம்ப சித்திரங்கள்லாம் அழகா வரைவோம். அவ என்ன பண்ணா, இவருடைய நிலைமையை பார்த்து ரொம்ப உனக்கு என்ன ஒரு மாதிரியா இருக்கு, இல்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு மனசுல ஏதோ தோணிட்டே இருக்கு அப்படின்னா. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ராஜாக்களுடைய படத்தையும் வரைஞ்சா. பார்த்தா அங்க பிரத்யும்னன் ராஜாவுடைய படத்தை பார்த்தோன்னே இந்த ராஜா அப்படின்னா. அப்புறம் இந்த ராஜா அவனுடைய விருத்தாத்துக்கு அவனுடைய பிள்ளை எடுத்தா இவன் தான் என் கனவுல வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொன்ன உடனே சித்திரலேகா என்ன பண்ணா, இவ்வளவுதானே அவனுக்கு, அவள் கொஞ்சம் இந்த மாயா சக்தி எல்லாம் உடையவள். அவன் என்ன பண்ணா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாய சக்தியினால அனிருத்தனை தூங்கின்றதுன்னா அப்படியே கொண்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் இங்க வந்தா அவன் தெரிஞ்சா இவளுடைய இது அத்தப்புறத்தை நடக்கிறதால இதெல்லாம் வெளியில யாருக்குமே தெரியல. இது கடைசியில் அவள் என்ன ஆயிடுத்து, அவள் இவனுடைய இருந்ததுனால அவள் அவளுக்கு இந்த கர்ப்பவதி ஆயிட்டா. கர்ப்பவதி ஆயிட்ட உடனே அவளுக்கு அதனுடைய இதெல்லாம் இருந்தது, அடையாளங்கள்லாம் இருந்தது இல்லையோ. அதை பார்த்தோடனே இவருடைய படவர்கள் வேலையாளர்லாம் அம்மா இவளுடைய நிலையை பார்த்த உடனே இதை போய் அப்படியே பானம் கிட்ட சொல்லிட்டா. பானம் நினைச்சான், இவ்வளவு கட்டுக்காவலோட நம்ம இருக்கிற இடத்துல இவளுக்கு எப்படி வரும், அதுவும் ஸ்திரீ புருஷனுடைய சம்பந்தமே இல்லையே, இவளுக்கு எப்படி வரும் அப்படின்னுட்டு இவன் அனிருத்தனோட இருக்கிறத பார்த்துட்டான். பார்த்துட்ட உடனே என்ன பண்ணா, தன்னுடைய சேனையெல்லாம் அனிருத்தனை
இது பண்ண அனிருத்தன் திரும்பி இவாளெல்லாம் அடிச்சான். அதுல இன்னும் இவனுக்கு கோபம் அதிகமாக எடுத்து உடனே அவன் ஒரு இதை போட்டு அஸ்திரத்தை போட்டு அவனை கட்டி போட்டு வச்சுட்டான். உடனே நாரத பகவான் என்ன பண்ணார், அவர் போய் நாரத பகவான் இல்லைன்னா எதுவுமே இல்லை, அவர் என்ன பண்ணார், போய் கிருஷ்ணன் கிட்ட போய் சொல்லிட்டார். அதுதான் சொல்ற, நாரதாத் உபாகர்ணிய வார்த்தா பத்தஸ்ய கர்மஜா பிரயுஷ் சோனிதபுரம் விஷ்ணே கிருஷ்ண தேவதாக. இது இப்படி சொன்ன உடனே அனிருத்தனுடைய தன்மை கட்டுப்பட்டு இருக்காங்க, பானாசுரனால கட்டுப்பட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அங்கிருந்து என்ன பண்ணிட்டா, கிருஷ்ணன் தன்னுடைய சோனிதபுரத்துல தான் பானன் இருக்கான், அங்க வந்துட்டார். அங்க வந்தா அப்படின்னு சொன்னா அது பானாசுரன் இதை கேள்விப்பட்டான். ஓஹோ, கிருஷ்ணன் தன்னுடைய படைகள்லாம் ஆக்சுவலி இங்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பானாசுரன் நகரத்தை சூழ்ந்துட்டா. அவன்ட்டானாக்கா வந்துட்டா. பஜ்யமான புரோத்யான பிராகாரா டால கோபுரம் விஷ்ட துல்லிய சைன்யோ அபிநிர்யோ, இப்படி அவனுடைய கோபுர வாசல்ல எல்லா இடத்துலயும் கிருஷ்ணனுடைய சேனைகள் புகுந்து துவம்சம் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, பானாத்தே பகவான் ருத்ரஹ சுசுத பிரமசேர்வதஹ நந்தி விருஷபம் யூதே ராமகோயோஹோ. இங்க அதாவது இங்க சொல்லச்சே அந்த ருத்ரன், அவனுடைய பிள்ளையான ஸ்கந்தன், மத கணங்கள் இவளதான் நந்தி விஷபத்துல என்று வந்தா, அவன் மயில்வாரத்துல என்று வந்தா. அதுதான் இங்க சொல்றார், அனிருத்த ஆழ்வானை பந்தித்த வளவிலே, பந்தித்தனா கட்டுப்பட்டான். யாரு, பானாசுரன் கட்டிட்டான். கட்டிட்ட உடனே நாரத பகவான் கிருஷ்ணனுக்கு விண்ணப்பம் செய்ய, நாரத பகவான் கிருஷ்ணன் விண்ணப்பிக்கிற உடனே பெருமாள் பெரிய திருவடியிலே முழுகளை புறப்பட்டு ஐயை செய்ய கடவுளா சென்றால், கிருஷ்ணன் ஒரு தலையானால் நமக்கு ஜெயிக்க போகாது என்று அறியாத மதிகடன் ஆகையாலே அவன் ரட்சிக்க கடவுளா பண்ணின நினைத்து எதிர ஞானமேயம் என்று இருக்கும் நிர்பந்தம் எவ்வளே ஈஸ்வரோகம் என்று இருக்கை கடியான செருக்கை காட்டி ரட்சிக்க கடவதா பானனை தோற்று முதுகிட்டு ஓடும்படி பண்ணினான் ஆயிற்று. அந்த வித்தாந்த ஞானமேயம் என்ன, இந்த பெருமானுடைய அனுகிரகத்தினால்தான் இவாளுக்கே இந்த சிவனுக்கு இவ்வளவு ஐஸ்வர்யங்களோ இல்ல அவனுக்கு அந்த பதவியோ ருத்ரனுக்கு அந்த பதவியோ கிடைக்கிறது. அந்த காலம் திருப்பி இவா உபாசனம் பண்ணி திருப்பி அந்த இழந்த பதவியை வாங்கிக்கிறா. இப்படிதான் அனாதியா நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்குச்சே இந்த ஸ்தானம் வந்த உடனே, தனக்கு இந்த பதவிகள்லாம் வந்த உடனே அவ நினைக்கிறதே கிடையாது, பெருமாளை பத்தி நினைக்கிறதே கிடையாது. கண்டவாளுக்கு வரம் கொடுத்துட வேண்டியது. இந்த இன்னொருத்தருக்கு வரம் கொடுக்குற யோகியதே பெருமாள். அப்படி இருக்கும்போது இன்னொருத்தருக்கு வரம் கொடுக்குறது, அவன் என்ன பண்றான், இந்த வரத்தை வாங்கினேன் நமேயம் ராவணனை போல நான் யாருக்கும் தலை வாங்குறதுன்னு சொல்லிட்டு இந்த அசுரபலமான அந்த அசுரபலத்தை வச்சுட்டு தன் மேல அவ்வளவு நம்பிக்கை ஹிம்சை பண்ற காரியங்கள்லாம், வீணான காரியங்கள்லாம் பண்றது அவன் கூடிய அவன். இவன் என்னன்னாக்க நாம தானே வரம் கொடுத்தோம், இவனை யார் நம்ம வரம் கொடுத்தது எதுக்கு யார் செய்யறது? ஈஸ்வரோகம். நானும் வரம் கொடுத்ததுனாலே இவன் ஈஸ்வரோகமா இருக்கான், இவன்கிட்ட இந்த வரம் பெற்றதுனாலே அவர்கள் நானமயம்னு இருக்கா. இப்படி வரம் கொடுக்கிறவனும் ஈஸ்வரோகன்ற ஒரு அகங்காரத்தோட இருக்கான், வரம் பெற்றவனும் நானமயம்ன்ற ஒரு அகங்காரத்தோட இருக்கான். இது ரெண்டு அகங்கார கூட்டங்கள். எப்படி இருக்கா சிஷியன்லாம், குரு சிஷியன்லாம் எப்படி இருப்பார்? பெருமாள் ஆசிரியா எல்லாருமே சாத்விகாலா இருப்பா. பெருமாள் கிட்ட இந்த வரம் வாங்கின்றவாள் சாத்விகாலா தான் இருப்பா. ஆனா இந்த மாதிரி தாமசங்கள் கிட்ட இந்த வரத்தை வாங்கினா அதுங்களும் தாமசர்களா தான் இருக்கும், ரஜகுண தாமதான் இருப்பா. அப்படிப்பட்ட ஒரு தலையான போகாது ஒன்றியாத மதிகடன் ஆகையாலே கிருஷ்ணன் சண்டைக்கு வந்துட்டான்னா உடனே கையை வில்ல போட்டு போய் சேவிக்க வேண்டாமா? அது கிடையாது. கிருஷ்ணன் யாரையும் எல்லாரையும் ஜெயிக்கக்கூடியதான வரத்தை தான் பெற்றதுனாலே மதிக்க அவனை ரட்சிக்க கிடதா அப்படின்ற பிரதிஜையை நினைத்து எதிரிட நானமேயம் அவனை ரட்சிக்க கிடவதா பண்ணின பிரதிஜையை நினைத்து எதிரிட, அதாவது தாசபூதா சதஸ்வரன் அவர் சொன்னால் கூட இந்த விற்த்தாந்தங்கள் மூலியமா அவருக்கும் அந்த தாமச குலங்கள் சில சமயம் வந்துடுறது.
ருத்ரனுக்கும். அதனால ஓஹோ நாம இவனுக்கு பலத்தை கொடுத்து இவனை ரட்சிக்க வந்தான்னாக்க இவனே அடிக்கிறானா, சரி இவனையும் நாம் ரட்சிக்கிறது ஏத்துட்டோம், தலையை ஏத்துட்டோம். அதுக்காக நாம என்ன பண்ணா நாமளும் ரட்சிக்கலாம் அப்படின்னு நினைத்து எதிரிட தான் அவனை ரட்சிக்கிறேன், என்ன உனக்கு என்ன வேணுமோ அந்த வரம் விடு அப்படின்னு சொல்லி தான் கொடுத்த வரத்தினாலே ஒருத்தன் பீடிக்கப்பட்டவனா இருந்தா அப்ப இவனுக்கு மனசு கஷ்டமா இருக்குமோ இல்லையோ. நம்மாத்துக்கு நம்ம பையனோ இல்ல நமக்கு தெரிஞ்ச பையனோ ஒரு இடத்துல ஒரு கஷ்டத்துல மாட்டின்ட்டான் அப்படின்னா நாம நினைக்கிறோம், ஐயோ அவன் என்னதான் இதுவா இருந்தாலும் அசத்து பையனா இருந்தா கூட நமக்கு ரொம்ப நம்ம கையால சாப்பிட்டுருக்கான், அவனுக்கு இந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடாது, அவனுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு தோணும் இல்லையோ. அந்த மாதிரி இவனுக்கு இவன் கிட்ட வரத்தை கொடுத்த உடனே ஓ நாம வரத்தை கொடுத்த பையன் தானே, நாம ரசிக்கிறோம்னு சொல்லிட்டுமே அவனை நம்ம உபாசனம் வாங்கினா இந்த வரத்தை வாங்கினா அவனை கடைசி மட்டும் அவனை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை தானே. அதனால அவனை ரட்சிக்க கடவுளாக பண்ணினே பிரதிஜையை நினைத்து பெருமாள் கிட்ட போய் எடுத்து சண்டை போடலாமான்னு நினைக்காத, நான் வரம் கொடுத்தானோ இல்லையா அவனுக்கு அவனை ரட்சிக்கிறேன்னுட்டு அந்த பிரதிஜையை நினைச்சு இவர் எப்படிப்பட்டவனுக்கு நான் இருக்கிறவனுக்கு கூட உபகாரமா போற நனமேயம் என்று இருக்கும் நிர்பந்தம் இவர்களுக்கு இல்லாமையாலே ஈஸ்வரோகம் என்று இருக்கை கடியான செருக்கை காட்டி தான், அதாவது ஞானமயம்ன்றது ருத்ரனுக்கு அந்த அவஸ்தை வேண்டியது இல்ல, இருக்க வேண்டியதுதான். இருந்தாலும் சில சமயம் சாத்விக புத்தினால சதசரன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதனால அந்த ஞானமயம்ன்றது பிரதிஜை அவருக்கு கிடையாது. ஆனா ஈஸ்வரோகம் இருக்கு. ஞானமயன்றதுன்னா அவங்ககிட்ட இந்த வரம் வாங்கின எனக்கு இவர் வரம் ஈஸ்வரனா ஈஸ்வரோகம், நான் ஈஸ்வரன், நான் எல்லாருக்கும் நியமிக்கிறேன் இருப்பதனால தானே வரம் கொடுக்கறது யோகியதை இருக்கு. ஆனா ஈஸ்வரோகம் என்று இருக்கை கடியான செருக்கை காட்டி, இங்க நன்னமயம்ன்றது பாணனுக்கு தான் பொருந்தும், ஈஸ்வரன்றது யாருக்கு பொருக்கும் அப்படின்னாக்க சிவபெருமானுக்கு பொருக்கும். ஆக அதுக்கு செருக்கை காட்டி ரட்சிக்க கிடவதாக பாணனை காட்டி, அதனாலதான் இங்க சொல்ற பாணார்த்தே பகவான் ருத்ரஹா, பாணார்த்தே பாணன் பொருட்டு பகவான் ருத்ரஹா ச சுதஹா, பகவான் ருத்ரன் பகவான் போற ருத்ர போற சப்தத்தை போற ச சுதஹா அவருடைய பிள்ளை பிரமதை பிருதஹா முதன்மையான கணங்கள் ஆருஷ்ய நந்தி விஷபம், நந்தி விஷபத்து ஏறி யூதே ராமகிருஷ்ணயோகோ, ராமகிருஷ்ணயோகம்னா இந்த இடத்துல பலராம கிருஷ்ணர்கள், அவ சண்டைக்கு வந்திருக்காள் பலராமன் கிருஷ்ணன் சண்டைக்கு அவளை எழுத்து அங்க அதான் ரட்சிக்கடா பாணனை காட்டி கொடுத்து கடைசியில வந்தா. அவ எப்படின்னாக்க யுத்தம் ரொம்ப ரொம்ப ஆசி சுகுமலம் யுத்தம் அத்புதம் ரோமஹர்ஷணம் கிருஷ்ண சங்கரையோர் ராஜன் பிரத்யும்ன கிரகயோரபி. இங்க சண்டை ரொம்ப ஆச்சரியமா நடக்கிறது. கிருஷ்ணனுக்கும் பரமசிவனுக்கும் நடக்கிறது, பிரத்யும்னனுக்கும் குகன்னு பாணனுடைய ஆள் அவனுக்கும் 2 பேருக்கு நடக்கிறது. கும்பாண்ட கும்பகூர்ணாபியாம் பலேன சக சம்யுகா சாம்பஸ்ய பாணபுத்திரேன பாணேன சக சாத்விகேஹே பிரம்மே சுராதீச முனைய சித்தச்சாரணாக கந்தர்வா அப்சரோ யக்ஷா விமானே திரஷ்டுமாகவன்னு. இந்த யுத்தத்தை பாக்குறதுக்கு யார் வரா அப்படின்னா எப்படிப்பட்ட தெரியுமா, பலராமனுக்கு கும்பாண்டன் கூபகரன் இவா 2 பேரும் சண்டை. சாம்பஸ்ய பாணபுத்திரேன சாம்பனுக்கும் பாணனுடைய பிள்ளைக்கும் சண்டை. சாத்தியகேஹே பாணேன சகா சாத்திக்கும் பாணனுக்கும் சண்டை. இப்படி 2 பேருக்கு 2 பேரும் இவா ஒருத்தர் சண்டை நடக்கிறத இதெல்லாம் ரொம்ப பலம் புரிஞ்சு அப்படிப்பட்ட யுத்தத்தை பாக்குறதுக்கு பிரம்மாதயா சுராதீசா முனிவர்கள் கூட சித்தச்சாரணாக கந்தர்வ அப்சரசோகோ யக்ஷாக இவெல்லாம் எப்படி வந்தா விமானி திரஷ்டுமாகவன்னு. இத காவிரியில வெள்ளம் அதிகமா உபரிஜலம் அதிகமா போக அதை எப்ப திறந்து விடுவான்னு பாக்குறதுக்காக சேலத்துல இருந்து நிறைய மக்கள் அந்த இடத்துல போய் நிக்கிறா. ஒரு வெள்ளம் திறந்து, ஏன்னா 6-8 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் இந்த வருஷம் தான் நடக்கிறதா. ஆமா 8 வருஷம் 2005 அப்புறம் இப்பதான் 2030 அந்த உபரிஜலம் திறந்து விடுறாளாம் மேட்டூர் அணையில. அதை பாக்குறதுக்கு ஜனங்கள் போயிருக்கா. அப்படி அதே மாதிரி இந்த யுத்தத்தை பாக்குறதுக்கு அவெல்லாம் போயிருக்கா. சங்கரானுச்சரான் சௌரிஹி பூத பிரதமகான் தாகினீர்யாது தானாஞ்ச வேதாளான் சவிநாயகான் பிரேத மாதிரிபிசாச்ச குமாண்டான் பிரம்மச்சராட்சசான்
திராவயாமாச தீக்ஷாகிரைஹி ஷரை ஷார்கதனுச்சிதை. ஏன்னா பிரமேயம் வர்றதுனால இத சொல்றது. அதை இது எதுக்குன்னு சில சமயம் அப்படின்னாக்கா காலங்காலத்தால அந்த பல ஸ்ருதியும் சொல்லியிருக்கு. காலத்தால இந்த சண்டையை பத்தி நினைச்சானாக்கா அவளுக்கு வெற்றியே உண்டான்னு சொன்னதுனால ஒரு விசேஷமா, அதாவது நீங்க கொடுக்குற ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டுதான் இந்த யுத்தத்தை பத்தி பாகவதத்தை எடுத்து பார்க்க வேண்டியதாகுது. பாகவத பலஸ்ருதியை பார்த்தா பலஸ்ருதி ஆச்சரியமா இருக்கு. நமக்கும் அது வேண்டியது தானே. நமக்கு எத்தனையோ தரங்கள்லாம் வருது. இருந்தாலும் பகவத் சங்கல்பத்துல ஆசிரியர்களுடைய அனுகிரகத்தினாலே நாம நல்ல காரியம் பண்ண நமக்கு ஒன்றும் பயம் ஏற்படாது. நமக்கு ஒன்றும் நல்லதுதான் நடக்கும். இருந்தாலும் இந்த விற்த்தாந்தங்கள்லாம் சொல்லியிருக்கும் பொழுது அந்த பாகவதத்தை கொஞ்சம் அனுபவிக்கலாமேன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேனே தவிர இதுல உங்களுக்கு எந்த விபத்தி பத்தியும் அதாவது ரெண்டாவது எண்ணமே இருக்காது. அதனால இத சொல்றது அவசியம் கேட்க வேண்டியது. இப்படி சங்கரானு சரான் சௌரிஹி பூத பிரதம குக்ஷகான். இப்படி கிருஷ்ணன் என்ன பண்றான்னா பரமசிவன் அவருடைய கிங்கரர்கள், பூதங்கள், பிரமதர்கள், குஹ்யகர்கள், தாகினிகள், எப்படி யாதுதானர்கள், விநாயகர், விநாயகரோட கூட வேதாளர்கள், பிரேதங்கள். அது சிலது தலையே இருக்காது, அப்படி ஒண்ணு உணரும். சிலதுக்கு உடல் இருக்காது, தலை மட்டும் வந்தாட்டம். இந்த மாதிரி பிரேதங்கள், மாதர்கள், பிசாசர்கள், கூஷ்மாண்டர்கள், பிரம்மராட்சசர்கள், இவாள் எல்லாம் என்ன பண்ணிருக்காருனாக்கா இந்த சாரங்கம் தரிசன பாடங்களால விரட்டி அடிக்கிறார். அப்புறம் பிரதக் விதானி பிராயுக்த வினாக்கியஸ்திராணி சார்கினே பிரத்யஸ்தே சமயா மாச சார்கவானிர் விஸ்மிதா. இந்த பரமசனுடைய தனுசுக்கு பேர் என்னன்னா பினாகம்னு பேரு. பெருமாளுடைய தனுசுக்கு சாரங்கம்னு பேரு. இந்த சாரங்க பினாகத்தையும் சாரங்கத்தையும் வச்சுட்டு இந்த அஸ்திர பிரயோகங்கள் பண்றாங்க. ஆச்சரியமான அஸ்திரங்களா. பிரம்மாஸ்திர பிரம்மாஸ்திரம் வாயவ்ய பார்வதம் ஆக்னேஷ பார்ஜன்யம் நைஜம் பாசுபத. ஒண்ணுத்துக்கும் பிரம்மாஸ்திரம் அவர் ஒரு பிரம்மாஸ்திரம், வாயுவாசனா பார்வதாஸ்திரம், ஆக்னேயாஸ்திரம்னா பார்ஜன்யம். ஆக்னேயன்றது அக்னி, அதுக்கு இந்த பார்ஜன்யம் அதாவது மழை. பாசுபதாஸ்திரத்துக்கு நாராயணாஸ்திரம். இப்படி சிவன் பாசுபதாஸ்திரம் விட்டா பெருமாள் நாராயணாஸ்திரத்தை விடுறார். பிரம்மாஸ்திரத்தை விட்டா இவருக்கும் பிரம்மாஸ்திரத்தை விடுவோம். ஏன்னா பிரம்மா எல்லாருக்கும் பொது தானே, சிவனுக்கு. அதனால ரெண்டு பேர்கிட்டையும் பிரம்மாஸ்திரம் இருக்கு. இந்த வாயை இந்த காத்து பெரிய காத்துக்கு கொடுக்கக்கூடிய அஸ்திரத்தை விட்டா இவர் பார்வதாஸ்திரம், இந்த பெரிய மலை வர மாதிரி. ஏன்னா மலைக்கு அந்த காத்துக்கு அந்த அதனால அது இப்படி ஒண்ணு அது இருக்கு. இப்படி மோகயித்வாது கிரீசம் ஜிரும்பமானாஸ்திரேன ஜிரும்பிதம் பானஸ்ய பிரதுனாம் சௌரிஹி ஜகாநாசிகதேஷுபிஹி. இப்படி பரமசிவனை ஜிரும்பானாஸ்திரத்தினால அவரை வதம் பண்ண முடியாது. ஏன்னா வதம் பண்ணனாக்கா அப்புறம் இந்த வேதத்தை சொல்றது அவனுடைய பாகம் எல்லாம் போடும் இல்லையோ. அதுக்கப்புறம் அவர் ஜிம்பனாஸ்திரத்தினால மோகமடைய முடியாது, அதாவது மயக்கமடைய முடியா பண்ணிட்டார். அவர் தான் பிரதானமா வந்தார் பாணனுக்கு. அதனால அவரை மோகமடைய மயக்க முடிவா பண்ணி பாணனுடைய சேனையெல்லாம் பிடிச்சார். அதுக்கு பாருங்க, ஸ்கந்தஹா பிரத்யும்ன பானோகைஹி அத்யமான சமந்ததா அசுர்விக்முஞ்சனா காத்ரேபியா சிகீநாபக்ரமத்கணாத். அந்த ஸ்கந்தன் என்ன பண்ணா, பிரத்யும்னனுக்கு ஸ்கந்தனம். அதனால பிரத்யும்னன் பானத்தை விட்டு ஸ்கந்தனை ஓடுமுடியா பண்ணார். அதனால என்ன, இந்த சிவனுடைய பிள்ளை இவாள்லாம் பெருமாளுக்கு கொஞ்சம் அபிமத்தமா. அதனால அவளெல்லாம் என்ன பண்ணார், ஓடுமுடியா பண்ணிட்டார், புறமுதுட்டு ஓடுமுடியா பண்ணிட்டார். பானன் கடுமையா சண்டை போட்டு இருக்கான். பெருமாள் நமக்கு தான் அவள்லாம் காப்பாத்துறாளேன்றது அது ஒரு கருவம் இவனுக்கு. இவெல்லாம் கடைசியில முதுகுட்டு ஓடி போட்டான். அவர் மயில் வானத்திலே ஓடி போட்டார். அதிர்க் விமுஞ்சனா காத்திரபியா சிக்கினா மயில் வாகனம். மயில் வாகனத்துல சிக்கினா அபாக்கிரமத்து ரணாத்துனா யுத்தத்துல இருந்து அபாக்கிரமத்து அப்படின்னா தோற்று ஓடி போனார் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கும்பாண்ட கோபகர்ணச்ச வேதத்துர் முசலாதிதைஹி துத்ருவுஸ்தனீகானி ஹதநாதானி சர்வதா. இப்படி கும்பாண்டன் கும்பகர்ணன் இவெல்லாம் பலராமுடைய உலக்கையினால, பலராமுக்கு உலக்கதான் ஆயுதம். இப்படி அவருடைய சேனையை அழிச்ச. இப்படி சிவருடைய சேனையை பார்த்த உடனே பாணனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. விஷீரியமான ஸ்வபலம் திருஷ்டுவா பானோத்யமர்ஷிதா கிருஷ்ணமபியத்ரவத் சங்கே
ரதேஹி த்வேவ சாத்யகீம். இவன் இத்தனை நாளா பாணன் என்ன பண்ணா சாத்திகியோட சண்டை போட்டு இருந்தான். கிருஷ்ணன் பண்ற வேலையை பார்த்த உடனே இவன் என்ன பண்ணா சாத்திகை விட்டுட்டு நேர கிருஷ்ணன் கிட்டே சண்டை போடுறதுக்கு கூடான். தனுஷ்யா கிருஷ்ண யுகபத்மானஹ பஞ்சசதானி வை ஏகைஸ்மின் சரௌ துவௌ துவௌ சந்ததேரண துர்மதஹ. 500 விற்கள், 500 விற்கள்ல 4 வெற்றி, ஒவ்வொரு விற்கள்லயும் 2 அப்படின்னா 1000. இப்படி பானத்தை பெருமாள் பேர்ல தருவான். தானி சிச்சேத பகவான் தனும்சி யுகபத்தரிஹி சாரசிம் ரதமாஸ்வாம்ச்ச ஹத்வா சங்கமபூரேது. அந்த ஆனா கிருஷ்ணனுடைய பராதம் இருக்கா, அத திருப்பி அனுப்பிச்சு சாரதி ரதம் எல்லாத்தையும் அங்க பெருமாள் உடைச்சு தன்னுடைய சங்கத்தை ஊதினார். தன்மாதா கோட்டரா நாம நக்னா முக்த சிரோருஹா புரோவதஸ்தே கிருஷ்ணஸ்ய புத்திர பிராணரி ரக்ஷயா. இந்த இங்கதான் கவனிக்கணும். அவனுடைய அம்மாவானவள் என்ன பண்ணா, இந்த அம்மாவுக்கும் இந்த திருக்கோளுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் இப்ப அது சொல்றேன். தன் மாதா அவனுடைய அம்மா வந்து என்ன பண்ணா, அவ பேர் என்ன, கோடரான்னு பேரு. இந்த கோடரை என்பவள் புத்திரன் பாசத்தினால அவனை காப்பாற்றணும்னு ஆசைப்பட்டான். யுத்தத்துல ஸ்திரீகள் வந்தாலே யுத்தம் பண்ணக்கூடாது, அதனால ஸ்திரீகள் யுத்தத்துக்கு வரக்கூடாது. அதுவும் நிர்வாணமாக வந்துட்டான். நிர்வாணமாக வந்தா அந்த இடத்துல நிக்கவே கூடாது. ஆக அப்படி தன் மாதா கோட்டரா நாம நக்னா, நக்னா வஸ்திரம் இல்லாத இருக்குது. அது அந்த ஐசியங்கள் ஆன்மீக புத்தகத்துல வஸ்திரம் இல்லாமல் தீர்த்தாமடக்கூடாது. திருத்திய வஸ்திரம் இது திருத்திய வஸ்திரத்தோடு தீர்த்தாக்கூடாது. திருத்திய வஸ்திரம்ன்றது கௌபீனம். அதனால திருத்திய வஸ்திரத்தோடு நீராடக்கூடாது. ஆனா 2 வஸ்திரம் ஸ்நான சாட்டையில அரை வேஷ்டி மேல் வேஷ்டியோட தீர்த்தாமாடணும் அப்படின்லாம் சாட்சியிருக்கு. அப்படின்னு சாட்சியா இருக்கு. அது மாதிரி நக்னா முக்த சிரோருஹா தலையெல்லாம் விரிச்சுண்டு நிர்வாணமாக புரோவதஸ்தே கிருஷ்ணஸ்ய புத்திர பிராணரி ரக்ஷயா. எல்லாம் எதுக்கு பண்ண அப்படின்னா தன்னுடைய மானத்தை விட்டு கூட அப்படியாவது பிள்ளை காப்பாற்றணுன்றதுக்காக வந்தா. மகோ நக்னா அனிரீக்ஷன் கதாகிரஜ பாணஸ்த தாவத் விரத சின்ன ஜன்வா விசத்புரம். இப்படி பெருமாள் என்ன பண்ணார், மூஞ்சி திரும்பிட்டார். கதாகிரஜா திரிமுகா நக்னாம் அனிரீக்ஷன் இத பார்க்க விட்டார். இருந்தாலும் அப்போ உடனே என்ன பண்ணா, இந்த சமயத்துல நான் என்ன பண்ணா பட்டணத்துக்குள்ள போயிட்டான். ஏன்னா அவங்ககிட்ட தேர் கிடையாது, எல்லாத்தையும் பெருமாள் அங்க உடைச்சிட்டார். இவன் பட்டணத்துக்குள்ள போயிட்டான். வித்ராவிதே பூதகணே ஜ்வரஸ்து ஸ்ரீபாத் அபியத்தாவதா சார்க தகன் நிவதிசோதசா. அதனால என்ன ஆயிடுச்சு, இவன் இந்த மாயாவி தானே இவன். உடனே மகேஸ்வர ஜுவரம்னு ஒரு 3 தலை 3 கால் உடையது. அந்த பூதகணம் வந்து 10 திகளையும் எரியிற மாதிரி ஒரே அக்னி மாதிரி வந்தது. கிருஷ்ணன் எழுத்து அத நாராயண தேவஹ தம் திருஷ்ட்வா விசிஜ்வரம் மோகேஸ்வரோ வைஷ்ணவஸ்ய யுதாதே ஜ்வரா உபௌ. இப்படி மகேஸ்வரன்றது ஒரு ஜுவரம்னா அது அந்த அந்த இதுக்கு பேரு, பானத்துக்கு பேரு, அந்த ஆயுதத்துக்கு. அப்ப வைஷ்ணவன் ஒண்ணு. இந்த 2 ஜுவரங்களும் சேர்ந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடுறது. மாகேஸ்வர சமாக்ராந்தன் வைஷ்ணவேன பலார்த்திதா அலத்வாபய மன்யத்ர பீதோ மாகேஸ்வர ஜுவரஹ சரணார்த்தி ஹிருடிகேஷன் துஷ்டாவ பிரேதாஞ்சலி. இப்படி இந்த மாகேஸ்வர ஜுவரமானது வைஷ்ணவ ஜுவரத்தினால ரொம்ப பீடிக்கப்பட்டது. அது வைஷ்ணவ ஜுவரம் ரொம்ப அதி உத்கிருஷ்டமா அதை தோக்கடிச்சோடனே அது தாழ முடியல. அதுக்கு என்னதான் பூதகணங்களா இருந்தாலும் கூட இந்த வைஷ்ணவ ஜுவரம்னு ஒரு ஆயுதம், அந்த ஆயுதத்தினால அடிபட்டு அப்படியே தகிச்சு போய் பெருமாள் காலில் வந்து சரி கிருஷ்ணனை தவிர நமக்கு அபயம் வேற யாரு கிடையாதுன்னு சொல்லி அது காலில் வந்து விழுந்து பெருமாள் சேவிச்சு நமாமி துவானந்த சக்தி பரேசம் சார்வத்மனாம்
விஜப்தி மாத்திரம் விஸ்வோத்பத்தி ஸ்தான சம்ரோத ஹேதும் எத்தத் பிரம்மலிங்க பிரசாந்தம். இப்படி அது வந்து பெருமாளை சேவிச்சு பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணி சேவிக்கிறது. இப்படிலாம் சேவிச்ச உடனே அந்த பெருமாள் அத்தையும் ரஷணம் பண்ற. இப்படி அவனுடைய சேவிச்சு அவனை சொன்ன ஸ்தோத்திரம் பண்ணி பெருமாளுக்கு பிரித்து வந்துடுது. உடனே பிரசன்ன திருச்சிரஸ்தே பிரசன்னோஸ்மி வேதுதே மத்வராராட்யம் யோனோ ஸ்மரதி சம்வாதம் சத்தியத்வன்ன பவேத்யஹம். இந்த பெருமாள் அவனுக்கு வருந்துற, நீ வந்து என்ன என்கிட்ட சரணாகதி பண்ண ரொம்ப சந்தோஷம். திருச்சிரஸ்தே பிரசன்னோஸ்மி நீ வந்து உன் விஷயத்துல நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன். தே மஜ்வராது உனக்கு என்னுடைய நான் வைஷ்ணவ ஜுரம் அமிச்சனே அந்த ஜுரத்துல இருந்து உண்டான பயம் நீக்கட்டும். என்ன எவன் ஒருவன் நம்ம இந்த வைஷ்ணவ ஜுரத்தையும் உன்னுடைய ஜுரத்தையும் கொண்டு சண்டை போடுறத எவன் நினைக்கிறானோ அவனுக்கு உனக்கு அவங்கிட்ட இருந்து பயம் வராது அப்படின்னு அவனுக்கு ஒரு இதை பண்ணார். இப்படி பண்ணார். ததோ பாவு சகசிரேன நானாயுதரோ சுரஹ முமோஜ பரமக்ருதஹ பாணாம் சக்ராயுதே. இவன் அனுப்பிச்ச அந்த 3 தலையுடைய 3 காலுடைய மகேஸ்வர ஜுரமானது பெருமாள்கிட்டே சரணாதி பண்ண உடனே இவனுக்கு இன்னும் கோபம் வந்துருது. உடனே என்ன பண்ணா, இந்த 1000 கைகளாலையும் ஆயுதத்தை எடுத்துன்னு தான். 1000 கைகளுடைய பிரயோஜனம் இப்பதான் பட்டுது அவனுக்கு பெருமாள் எழுது. அப்படி பண்ண வேணா பெருமாள் என்ன பண்ண, பெருமாள் தஸ்யாஸ்யதோஸ்திராணி அசகிருத் சக்ரேன க்ஷுரணேமினா விச்சேத பகவான் பாகூன் சாகா இவ வனஸ்பதேஹே. பெருமாள் அப்படி தங்கறத பார்த்தார். மேல பாணனுடைய கைகள் எல்லாம் என்ன பண்ணார், இந்த மரத்துல காய வெட்டுற மாதிரி அரசு தள்ளிட்டார். பாகுஷு சித்தியமானேஷு பானஸ்ய பகவான் பவஹ பக்தானகம் உபப்ரஜ்ய சக்ராயுத சபாஷதா. அந்த சமயத்துல பரசுராம் சிவன் பாகுஷு சித்தியமானேஷு பானுடைய தோள்கள் எல்லாம் அறக்கப்பட்டதை பார்த்து சிவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுது. சரி அப்படின்னு பெருமாள் கிட்ட வந்து சிவன் வந்து நிக்கிறான். பாகுஷு சித்தியமானேஷு பானஸ்ய பகவான் பகவான் பகவா பவஹான்றதுனால பரமசிவன். அப்படி அந்த சக்கராயுதம் அபாஷதன்னா ஸ்தோத்திரம் பண்ணான்னு அர்த்தம். பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றார். தொம் ஹி பிரம்ம பரம் ஜோதிர் கூடம் பிரம்மணி பாங்மயே எம் பஸ்யத் சமலாத்மான ஆகாசமே கேவலம். அதனால பிரம்ம வாக்ரூபமான வேதத்துல மறைஞ்சிருக்கிற ஜோதிஷான நீர் பிரம்ம நீங்கள் தான். அப்படிப்பட்ட நிர்மலமான உங்களை எல்லாருமே சேவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கார். இப்படி ஸ்தோத்திரங்கள்லாம் ஆயிட்டே இருக்கு. ஸ்தோத்திரம் ஆயிட்டே இருக்குன்னா தத்வாம். அப்புறம் பெருமாளை சேவிக்கிறார். எல்லாரும் வந்து சேவிக்கிறார். அயம் மமேஷ்டோ தைதோ அனுவர்த்தி மயாபயம் தத்தம் அமுஷ்ய தேவா சம்பாத்யதாம் தத்பவத பிரசாதः யதாஹிதே ஜைத்யபதோ பிரசாதः அயம் தே இஷ்டः. சிவன் சொல்ற பெருமாள்கிட்ட ரெக்கமெண்டேஷன். இவன் ரொம்ப ரொம்ப பிரியமானவன் இவன். ஏன் அப்படின்னா பிரகலாதனுடைய வம்சத்துல தானே பாணன் வந்திருக்கான். அதனால பிரகலாதன் பிதாமகம் நாதமுனி விலோக்கியன்னு அங்க யாமுனாச்சு ஆள வந்தார் பிரார்த்திக்கிறார் இல்லையோ, அத மாதிரி எங்க பிடிச்சா இவனுக்கு அபயம் கிடைக்கின்றதுக்கு சிவன் தெரிஞ்சுட்டு இவன் தேவனுக்கு ரொம்ப இஷ்டமானவன், தயைக்கு பாத்திரமானவன், என் பக்தன். இவன் பக்தன் சொல்லிக்கிட்டு முதல்ல சொன்னா கஷ்டம். என் பக்தன் என் வரம் கொடுத்தான்னு சொல்லி அப்போ திருப்பி அகங்காரம் தானே. இப்ப அந்த அகங்காரம் போயிடுது. அதனால பெருமாள் சம்பந்தத்தை முதல்ல எப்படி அழகா கதை பாவத்துல சுகர் வியாசர் எழுதிருக்காருனாக்கா இதெல்லாம் எப்படி பாருங்க. அப்போ சொல்லச்சே இங்க சொல்லச்சே ஈஸ்வரோகம் அப்படின்றதுனால சண்டைக்கு வந்தான்னு சொல்லி இங்க வியாக்கியானத்துல சொல்றார். இந்த பாத்திரத்துக்கு வியாக்கியானத்துல இங்க வரைச்சு இவன் தங்களுக்கு ரொம்ப பிரியமானவன், தயைக்கு பாத்திரமானவன், அப்புறம் எனது பக்தன், மம அனுவர்த்தி என்னுடைய எங்கிட்ட ரொம்ப பக்தி உடையவன். நான் என்னால மயா அபயம் தத்தம் என்னால அவனுக்கு
நான் வந்து காப்பாற்றப்படும் நான் அபயம் கொடுத்துட்டேன். அதனால பிரகலாதனுக்கு தைத்திய பதவு பவத பிரசாதா எப்படி நீ பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணீங்களோ அப்படியே இவனுக்கும் இவனிடத்தை அனுகிரகம் பண்ண வேண்டியதுன்னு பிரார்த்திக்கிறார். யாரு? சிவன். உடனே யதார்த்த பகவம் தும்னஹ கரவாம பிரியம் தவா பவதோ யத்வயவசிதம் தன்மே சாத்வனுமோதிதம். சரி, சிவனுக்கு சொல்றார், உங்களுக்கு என்ன பிரியமோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லிட்டார். அங்க அவஜோயம் மமாப்யேஷ வைரோஜனி சுதோ சுரஹ பிரஹ்லாதோ தத்தோ வஜ்ஜோ மேதவான்வயஹ. அசுர வம்சத்திலையும் பலி சக்கரவர்த்தி புத்திரான இந்த பாணன் நான் என்னால் கூட கொல்லக்கூடாதுன்னு தான். ஆனால் பிரகலாதனுக்கு ஏற்கனவே நான் வரம் கொடுத்திருக்கேன். உன் வம்சத்துல யார் ஜனித்தவா இருந்தாலும் நான் அவனை கொல்ல மாட்டேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணியிருக்கேன். அதனால இவனையும் நான் கொல்லக்கூடாதுதான். அவஜோயம் மமாப்யேஷ வைரோஜனி சுதோசுரஹ பிரகலாதாய பரோதத்தஹ ந வஜ்ஜோ மே தவான்வயஹ அப்படி பெருமாள் சாய்கிறார். தர்போபசமனாயாஸ்ய பிரவிக்னா பாகவோ மயா சூதிதம் ச பலம் பூரி யச்சபாராயிதம் புவஹ. நான் பண்ணதெல்லாம் இவனுடைய கர்வத்தை அஸ்ய தர்போ சமனாய தர்போபசமனாயனா தர்பம்னா அங்க கர்வம், அந்த கர்வத்தை போக்குவதற்காக இவன் கைகள்லாம் வெட்டப்பட்டது. ஆக அதனால பூமிக்கு பாரமா இருந்த அதிகமான சேனையும் கொண்டேன் அப்படின்னா சொல்லி இவனுக்கு சத்வாரோ அஸ்ய புஜாஹ சிஷ்டா பவிஷ்யத் அஜராமரஹ பார்ஷத முக்கியோ பவதஹ ந கிருதஞ்சித்வயோ சுரஹ சித்வயஹ சுரஹ. அங்க இந்த புராணங்கள்லாம் சொல்லிட்டு அவனுக்கு 2 கையை, அதாவது 2 கையை விட்டுட்டு மீதி எல்லாம் பண்ணினான்னு 1000 கைகள் எது செயற்கையா வந்தோ அவைகள்லாம் தன்னார். ஆனா இந்த பாகவதத்துல மாத்திரம் 4 கைகளை விட்டுருக்க பெருமாள். கதையெல்லாம் சொல்ல கேட்டிருக்கிறது அவனோட 2 கைகள் ஒரிஜினலா இருக்கிற கைகளை விட்டுட்டு இப்ப செயற்கையா வந்த 1000 கைகளையும் வெட்டினார் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க சேவிக்கும் பொழுது ஒரு அற்புதமான விஷயம். அஸ்ய சிஷ்டாஹா சத்வார புஜாஹா, சிஷ்டாஹான்னா மிச்சம், இவனுக்கு மிச்சம் இருக்கிற 4 கைகளையும் அஜராமராஹா, இனிமே இவனுக்கு கதத்தனமும் வராது மரணமும் கிடையாது, இருக்க போகின்றான். அதனால கைகளுக்கு மாத்திரம் அந்த வரத்தை கொடுத்தா இவனுக்கு தானே அர்த்தம், அந்த கைகளை உடைய இவனுக்கு தானே அர்த்தம். அதனால இங்க பதம் வரைச்சே அந்த கைகளுக்கு ஒரு சக்தி குறையாமல் மரணம் இல்லாமல் இருக்கக்கூடியதானே, அப்ப அவனுக்கும் அர்த்தம். ஆக இவனுக்கு இருக்க போக இந்த பாசனம் இனிமே ஒருத்தனாலையும் இவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. அதனால அந்த கூட்டத்துக்கு அவனுடைய பவத பாஷத முக்கியாக அவனுடைய கூட்டத்துக்கு இவன் தலைவனாயிருப்பான் அப்படின்னு சொல்லி இது பண்ணா, அதுக்கப்புறம் பானாசுரன் உஷையை கொண்டு பெருமாள்கிட்ட கொண்டு விட்டான். அதான் இது லப்தா பயம் கிருஷ்ணம் பிரணம்ய சிரசாசுரஹ பிராஜ்யும்னிம் ரதமாரோப்பிய தவத்வாசமுபானயது. உடனே பெருமாளை உடனே சேவிச்சு அனிருத்தன உஷையோட 2 பேரையும் சேர்த்து தேர்ல வச்சு பகவான் கூட ஆக்ஷன் போனான். அக்ஷோகின்யா பரிவிருதம் சுவாச சமலங்கிருதம் தபத்னீகம் புரஸ்கிருத்திய ருத்ரானுமோதிதா. இப்படி அக்ஷோன பழங்கள் சூழ அனிருத்தனை கொண்டு பரமசிவன் விடைபெற்று இவன் கிருஷ்ணன் துவாரைக்கு போனார் அப்படின்றது. அங்க துவாரைக்கு போன ஸ்வராஜதானியும் சமலங்கிருதாம் துவஜைஹி சதோரணே ருக்ஷித மார்க சத்வராம் விவேச சங்கா நகதுந்து வீட்டு ஸ்வனைஹி அப்யுத்யுத பௌர சுகுர்த்விஜாதிபிஹி. இப்படி அங்க போனா அலங்காரங்கள்லாம் பட்டம் மொத்தம் அலங்காரம் பண்ணப்பட்டு வாத்தியங்கள், இப்படி பல விதமான வாத்தியங்கள், ஸ்நேகர்கள், பிராமணர்கள் எல்லாருமா அங்க அவளை எதிர்கொண்டு இருக்கிறார். கிருஷ்ணனும் உஷை அனிருத்தன் இவாளெல்லாம் பலராமன் எல்லாரும் வரா. அப்படி அவளை வரவேற்கிறான்னு அந்த கதை முடியுது. ரொம்ப சுதினமான, எனக்கு திடீர்னு ராத்திரி தான் தோணுது, இந்த பாகவத சொல்லுவோமே இந்த கட்டத்தையா சேவிச்சா அந்த பலஸ்ருதியை சேவிச்ச உடனேதான்
சரி இந்த சொல்லி ஒரு ஒரு சருக்கு 57 ஸ்லோகம், இந்த 53 ஸ்லோகத்தை திரும்பியான ஒரு பாக்கியம். 53 ஸ்லோகத்தை சிலர் சொன்னேன், சிலர் சொல்லல. இப்படி அந்த விருத்தாந்தத்தை சொல்லி ஏவம் கிருஷ்ண விஜயம் சங்கரேன சம்யுகம் சம்ஸ்மரே பிராசருத்தாய பராஜயா. பிராசருத்தாய அது வேற சொல்லிட்டார். இந்த பலஸ்ருதி எல்லாருக்கும் ஜெயம் கிடைக்கும், இன்னொருத்தராவது ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னா பிராசருத்தாயன்னா இப்ப காத்தால எழுந்த உடனே தான் நீங்க உபன்யாசம் நடக்கிறது. அதனால இதை சொல்லலான்றதுனால இதை சொன்னேன். நீ அதாவது எனக்கு கார்த்தாலையா இருந்தால் கூட ராத்திரியில நீங்க படுத்துக்கு போச்சு நல்ல விஷயத்த கேட்டு படுத்தணும்னாக்க இந்த துஸ்வப்பனங்கள்லாம் வராம கார்த்தால எழுந்துச்சு நல்ல காரியங்களை கண்டு கேட்கலான்றதுக்காக இந்த விஷயத்த சொன்ன. பரஸ்பரம் ரெண்டு பேர் உங்களுக்கும் அடியனுக்கும் பல க்ஷேமங்கள் ஏற்படுறதுனால இந்த பாகவதத்தை சொன்னேன். இது அதிகப்படியான காலத்தை போக்காத நல்ல விஷயத்துல போகுன்றது ஒரு சந்தோஷத்தோட இந்த பாகவதத்தை இப்படி எதுக்குன்னா நரமேயம் என்று இருக்கைக்கு அடிய செருக்கை காட்டி ரட்சிக்க கடவுளாக வந்து பானை காட்டி கொடுத்து தோற்று முதுகிட்டு ஓடும்படி பண்ணினான் ஆயிற்று. அதனால அந்த விற்த்தாந்தத்தை மொத்தம் சொல்லிட்டேன் இப்போ. அதனால எல்லாரும் ஓடி போட்டா பாணனை அழிய செய்யாதே அவன் செருக்கடியான தோள்களை சேதித்து விட்டது. இங்கதான் வர. அதனால பாணனை செருக்கடியான தோள்களை செருக்கிக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த 1000 தோல் இருக்கோ இல்லையோ நம்ம கூட அக்கம் பக்கத்துல எல்லாருமா சப்போர்ட் ஒரு தலைவன் இருந்தான்னாக்க அவனுக்கு அந்த ஊரே தரண்டுன்னா அவனுக்கு இன்னும் அதிகமாயிடும். ஓஹோ நம்ம கிட்ட இவ்வளவு பேர் இருக்காளா, நாம எது பண்ணாலும் இவன் சப்போர்ட் பண்ணுவா அப்படின்னு அவன் காரியங்கள் நல்ல காரியங்களும் பண்ணுவான், கெட்ட காரியங்களும் பண்ணுவான். அந்த மாதிரி இவனுக்கு இந்த 1000 தோல் 1000 கைகள் வந்து இல்லையோ இந்த 1000 கைகள்னால்தான் இவனுக்கு செருக்கு. இந்த 1000 கை இல்ல இவனுக்கு செருக்கே வந்திருக்காது. ஆக இந்த 1000 கைகள்னால வந்து செருக்குக்கடியான தொழில்களை செய்து விட்டு எந்த தொழில்களா இருந்தான்னு சொல்ல எது செருக்கை காரணமோ நாம சாதாரணமா இருந்தோம்னு வச்சுக்கோங்க சுவாமி, நமக்கு எந்த விதமான திடீர்னு ஒரு பணம் வந்துருது, அது எங்க வந்ததோ ஏது வந்ததோ தெரியாது. சாதாரணமா இருந்தான், அக்கம் பக்கத்துலாம் பார்த்தான், இவன் திடீர்னு பணக்காரன் ஆயிட்டான், திடீர்னு பணக்காரனாகி கார் பங்களா, இவனுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல அந்த பணத்தை வச்சுட்டு. அப்படி இதனால தாம் தூம் செலவழிச்சான். அக்கம் பக்கத்தான் பார்த்தியா வந்த வாழ்வு அல்பனுக்கு வந்த வாழ்வு குறை பிடிக்கிறான் பார்த்தியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையோ அந்த மாதிரி. அதே மாதிரி இவனுக்கு இந்த செருக்கு வந்தது. அதை பார்த்து உஷை பெருமாளுக்கு தயை உண்டு. எதனால தானே அப்படின்னா அனிருத்தனும் உஷையோ அனிருத்தன் விரும்புறான். அனிருத்தனும் அவளோட இருந்து காலத்தை கழிச்சான். அதனால அவளை நல்லா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னான்னாக்க அவ அப்பா ஓணும். அதனால பொண்ணை தானம் பண்ணி கொடுக்கறதுக்காக அப்பா ஓணுமோ இல்லையோ அதுக்காக அவனை விட்டார். நாம் பித்ருஹி உஷை நாம் பித்ருஹீதை என்று கண்ணீர் பாய்ச்ச ஒண்ணாததுங்க. அன்னைக்கு திரௌபதி கஷ்டப்பட்ட கஷ்டத்துக்கு நேர பெருமாள் வராம அங்கே இருந்து புடவை கொடுத்தார். அது கடைசியில பாரதத்தை முடிச்சே சொல்ற, நான் இன்னைக்கும் உனக்கு கண்பட்டனாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சாய்க்கிறார். இதுதான் துச்சாதன துரியோதன ரத்தத்தை முடிஞ்சு அப்புறம் தலையை முடிச்சுட்டா கூட நான் உனக்கு இன்னும் கடன்பட்டனாகன்னு பெருமாள் சாய்க்கிற மாதிரி இங்க உஷைக்கு பித்ருஹீனை வரக்கூடாதுன்றதுக்காக பெருமாள் பித்ருஹீனை என்று கண்ணீர் அவ அழுவாளாம். ஐயோ என் அப்பா இல்ல அப்படி பண்ணிட்டியே அப்படின்னு. அந்த பித்ருஹீனை என்று நாம் பித்ருஹீனை, ஐயோ அப்பா போயிட்டவன் நான் அப்பா இல்லாதவள் அப்படின்னா என்று கண்ணநீர் பாய்ச்ச ஒண்ணாதது எங்கைக்காக கண்ணநீர் என்ன பதங்கள் நல்லா இருப்பார். கண்ணநீர் கண்கள்ல இருந்து கண்ணுல தானம் வரக்கூடாதான். அந்த அதுக்காக பெருமாள் அவனை வதம் பண்ணாது விட்டார். அதுதான் இரண்டொரு காரியமாயிற்று. அதனால்தான் ரெண்டு ஒரு காரியமாயிற்று. என்ன காரியம்? அவனை வதம் பண்ணோன்னு வந்தார். ஆனா வதம் பண்ணல, அவனுடைய தோள்களை சேதம் பண்ணார், உயிரை காப்பாத்தினார். அதனால சேதம் பண்ணது ரட்சிச்சது ரெண்டு ஒரு காரியம் ஆயிற்று. உன்னை ரட்சணா பற்றி நான் பட்ட பாடே என்றும். இப்பதான் புத்தி வந்தது பாணனுக்கு. நான் இன்னொரு லோகத்துல சிவன் தான் காப்பாத்துவான்னு நினைச்சேன். உன்னை ரட்சணாக பற்றி நான் பட்ட பாடு, நீ எனக்கு கடைசி முட்டை இருப்பேன்னு பார்த்தேன். நான் பட்ட பாடு தெரியுமா? இப்படி பண்ணிட்டியாடா சிவா, பரமசிவா, ஒன்ன நான் நீ இருப்பியா கடைசி முட்டை என் யுத்தத்துல எனக்கு காப்பாத்துவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீயும் ஓடி போட்ட, கடைசியில என்ன அம்போன்னு விட்டு போட்ட. இல்ல எனக்கா நீ உயிரை விட்டு இருந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பேன். நீ என்னடா அம்போன்னு என்ன விட்டுட்டு போட்ட. அதனால உன்னை ரட்சணா பற்றி நான் பட்ட பாடு. அதனால தேவதாந்தரத்தை நாம் ஆசிரியச்சோம்னா நமக்கு இந்த கதிதான். அது ஆச்சரியமான பதம்.
உன்னை ரட்சனாக பற்றி நான் பட்ட பாடே என்றும் உன்னை ரட்சிக்க கிடதா ஏறிட்டு கொண்டு நான் பட்ட பாடே. சிவன் சொல்ற, நான் தெரியாதனமா உனக்கு வரத்தை கொடுத்தேன், உன்னை காப்பாத்தனு சொல்லிட்டேன். நான் உனக்கா நீ என்னை இப்படி சொல்றிய, உங்ககிட்ட நான் உன்னை ரட்சகனா ஏத்துன்னு நான் பட்ட பாடுன்னு சொல்றிய. நான் தான் சொன்னேன் அந்த வார்த்தை. தெரியாதனமா உனக்கு காப்பாத்தனு வரத்தை கொடுத்து நான் சண்டை இல்ல, நானும் விஷ்ணு பகவான் கிட்ட சண்டை போடுவேனா, கிருஷ்ணன் சண்டை போடலாமா? நான் உனக்காக நான் பட்ட பாட்டு இருக்கேன் அப்படின்னு 2 பேரும் உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட அப்படின்னு சொல்லுவா இல்லையா? ரொம்ப ஆச்சரியமான. உன்னை ரட்சணா பற்றி நான் பட்ட பாடுன்னு அவன் சொல்ல பான் சொல்வதும், உன்னை ரட்சிக்க கடவா ஏறிட்டு கொண்டு நான் பட்ட பாடு என்று சிவன் சொல்வதும் என்றும் அந்யோன்ய கட்டி கொண்டு கதிரைக்கு உருப்பாயிற்று வென்றானோர். அப்படிப்பட்ட கிருஷ்ணன் வச்சிக்கிற ஊர் ரொம்ப ஆச்சரியமான. இன்னைக்கு இந்த அனுபவம் உங்களால் தான் கிடைச்சது. இந்த பாகவதத்தை சேவிச்சு இந்த தேவதாந்தரத்தினுடைய அவல நிலை, உன்னால நான் பட்ட பாடு என்னால நீ பட்ட பாடுன்னு சொல்ற இந்த அவல நிலையை சேவிக்க அந்யோன்யம் கட்டி கொண்டு கதரை எவ்வளவு ரசித்து சொல்றாரு வியாக்கியானத்துல ஒருவர். கதிரைக்கு உருப்பாயிற்று வென்றானோர். இப்படிப்பட்ட அந்த வென்றானூர் நிற்கிற 7 கோவில் எங்க மேல் முதலா வென்றானூர். வென்றானூர் அவன் வச்சு எப்படிப்பட்ட வீரன் அவன் தான் இந்த ஊர்ல எழுந்திருக்கார். விந்தமேய வித்யாதி காவலுறப்பை அழிக்க செய்கிறார். இப்படி பராக்கிரமத்தை உடைய அன்னைக்கு ராமாவதாரத்துல ஏகனாக கரதூஷணவதங்கள் எல்லாம் பண்ணார. அப்படிப்பட்ட பெருமாள் கிருஷ்ணாவதாரத்துல பால்யத்திலிருந்து பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து அப்படி ரட்சணம் பண்ண பெருமாள். இப்படிப்பட்ட காவல் ரட்சகத்துக்கு வேண்டிய கல்யாண குணங்கள், ரட்சகத்துக்கு வேண்டிய பராக்கிரமங்கள் எல்லாத்தையும் நேர்ந்தவனா இருக்கானே அவன். விந்தியாட்டவியிலே வர்த்தித்தவர் காவல். அப்படிப்பட்டவன் இருக்கிற ஊர் மேய இன்னொரு அதிசயம் இந்த ஊர்ல என்ன அப்படின்னா, கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட. கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட. மடக்கண்ணி காவல் பூண்டு சொல்ல முடியும். அதுனா கற்புடைய அப்படின்னா அத தபஸ், அவ்வளவு தபஸ் பண்ணிருக்கா. இவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னா, ஆச்சரியமா பெருமாள் பெரிய திருமணியில சாதிக்கிற திருக்கோவலூர் பாசுரத்துல அதாவது கோடிட்டு காமிச்சிட. உரியார்ந்த நெருவிண்ணை ஒளியால் சென்று அங்கு உண்டானே கண்டு ஆட்சி உரலோடார்க்க சரியார்ந்த கருங்களிலே போலே நின்று தடங்கண்கள் பணிமல்கும் தன்மையானை பெரியார்ந்த மலர்மகள் நாமங்கையோடு என்கலையை என் தோழினால் விளங்கு செல்வ செரியார்ந்த மணிமாடம் திகழ்ந்து தோன்றும் திருக்கோவூர் அதனுள் கண்டேன் நானே. ஆச்சரியமான பாத்திரம். அதுல பெருமானுடைய விற்த்தாந்தத்தை சாதிக்கிறார். அவன் திருக்கோவில் இருக்கிறது உலகளந்தான், திருவிக்கிரமன் இருந்தாலும் உரியார்ந்த நெருவெண்ணை ஒளியா சென்று அங்கு உண்டானே கண்டு ஆட்சி உரலோடார்க்க. அவன் பெருமாள் அந்த வெண்ணெயை திருடத்துக்கு வந்தானா. உரியார்ந்த உரியிலே சேமித்து வைத்த நறுவெண்ணெய், செவி மறாத வெண்ணையை. இந்த வெண்ணையை கண்டாலே இந்த திருடுறவனுக்கு எல்லாம் என்னன்னாக்க அவனுக்கு தனியா ஒரு வாசனை கிடைக்கும். இங்க போனா இது கிடைக்கும் அப்படின்றது. அந்த அதுக்கேற்ற மாதிரி உடம்புல கறி எல்லாம் பூச்சின்னு வந்துருவான். அவன் எண்ணெய் வேற தடவின்னு வந்துருவான். ஏன்னா பிடிச்சா கூட என் வழி ஓடிவிடுவான். அந்த மாதிரி திருடர்கள்லாம் வருவான். இவனுக்கு அந்த செவ்வி மாறாத வெண்ணெய் அப்பதான் பண்ணி வச்சிருக்கா. ஒளியால் அந்த வெண்ணெயை காண்டவனே அவன் மூஞ்சிலே ஒரு சிரிப்பு. அந்த சிரிக்கச்சே அந்த பல்லு தெரியும். அந்த பல்லுடைய வெண்மையும் அந்த வெண்ணெயினுடைய வெண்மையும் எவ்வளவு இருக்கும், அது ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆயிடும் இல்லையா? அதனால அவனுக்கு அண்ணனுடைய வெண்ணெயினுடைய ஒளிய பார்த்தான். அந்த ஒளிய பார்த்தவனே இவனுக்கு ஒரு ஸ்மிதம் ஏற்பட்டு அந்த அந்த தன்னுடைய பல்லுடைய சிரிப்பினுடைய ஒளியை காமிச்சான். இப்படி ஒளிச்சுட்டே சிரிச்சுட்டு, அதாவது திருடத்திற்கு பயந்து அந்த அந்த திருடன் வரவனுக்கு அந்த வீட்டுல இவனை பார்த்த உடனே எல்லாரும் மயங்கி விடுவான். திருடக்கூடாது, திருடன் வந்தா பிடிக்கணும்னு நிப்பா. ஆனா திருடன் வந்தா பிடிக்கணும்னு அவனை வந்த உடனே பார்த்தா அவன் கறி உருவம் இதெல்லாம் பார்த்தா பயந்து விடுவா.
இங்க பெருமாளை பார்த்தோன்னே அவன் சிரிச்சுட்டு வரத பார்த்தோன்னே எல்லாரும் மயங்கி போயிடுறா. அவன் வந்து அப்படி அங்கு சென்று அங்கே கிட்டி உண்டானே அமுது செய்தவனே அப்படி வந்து அழகா திருடிட்டு வெண்ணெய் சார்ந்துருக்கானே. அர்த்துங்கும்பே வினிதர சுவாது ஐயங்கவீனம் திருஷ்டுவா தாம கிரகண சுட்டலாம் மாதரம் ஜாதரோஷாம் அப்படின்னு அங்க சாய்க்கிச்சே அந்த கைய விட்டு வெண்ணெய் எடுக்கிச்சே அங்கு ஆய்ச்சி கண்டு யசோத விராட்டை கண்டு உரோடு கட்ட தரியார்ந்த கம்பத்தில சேர்ந்து அவனை கட்டின உடனே அவன் எப்படி இருக்கானா, அவன் ஒரு யானை மாதிரி இருக்கான். அப்ப கூட அவனுடைய திருமணி அழக வர்ணிக்கிறார் பாரு. தரியார்ந்த கரும் களிர் போல கதிர்கள் ஆணை போல நின்று தலங்கண்கள் கண் அந்த திருட வரைச்சே அவனுடைய பாவம் ஒரு மாதிரி சிரிச்சுண்டு அழகா அந்த கண்கள்ல ஒலி சிரிப்புல ஒலி இதெல்லாம் அது ஒரு அழகு. அதுக்கப்புறம் கட்டுண்டவனாட்டு நிக்கிறான் யானை போல அப்படி திமிரி நிக்கிறானா. பெரிய அந்த கண்ணு வந்து மலர்ந்து போய் கட்டிட்டாளா என்னையா கட்டினா அப்படின்னு அந்த கண்ணை அகலம் விரிச்சுட்டு அதுல அதே சமயத்துல ஐயோ அந்த குழந்தை இல்லையோ குழந்தை சமயத்தை போய் பராக்கிரமத்தை காமிச்சா அவளுக்கு வேஷம் போட கூட ஆப்டா இருக்கணும் இல்லையோ அந்த சமயத்துல உடனே அந்த கட்டுறதுக்கு அழற மாதிரி கண்ணுல ஜலங்கள் அந்த கண்ணுக்கு நிறைய ஜலங்கள் வணிகமல்கு நீர் தன்மையான சுபாவத்தை உடையவனை வெறியார்ந்த மலர்மகள் ஆறு பெரிய பிராட்டி நாமங்கையோடு சரஸ்வதியோடு வியன் கலைகள் அவ எப்படிப்பட்டவனா கலைகளுக்கெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடியவள். அவளோட கூட என் தோழினாள் 8 தோள்களை உடைய துர்கையோடு அந்த ஊர்ல பெருமாள் விராட்டியோட நாச்சிமாரோட இருக்க 8 தோள்களுடைய துர்கையோடு விளங்குகின்ற செல்வத்தையும் சரியார்ந்த மிகவும் செறிந்த ரத்னமயமான மாடங்களை திகழ்ந்து அப்படிப்பட்ட திருக்கோளும் கண்டேன் அப்படின்னு சொல்லி சாய்க்கிறார். அங்க அப்படி 8 தோழினால் அங்க துர்கைன்னு சரியாது நேரம் சொல்லாட்டா கூட அந்த 8 தோழினால் சொன்ன இவ எப்படிப்பட்டவள் அப்படின்னா கிருஷ்ணாவதாரம் பண்றதுக்கு முன்னாடி இவள் அவதரிச்சு கம்சன் குழந்தைய கொல்ல வர இவள் தன்னுடைய சக்தியினால மாயினால விடுபட்டு உடனே ஆஹா என்ன நீ கொல்றது நினைச்சிருக்கியா கண்ணனா அவதரிச்சாங்க இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆஹா அப்போ கண்ணனையும் காட்டி கொடுத்துட்டு இவளும் வளர்ந்துட்டு வந்தா. அந்த சமயத்துல அதனால கிருஷ்ணனுடைய அது இருந்துட்டு கிருஷ்ணனுடைய காரியங்கள் எல்லாம் கவனிச்சுட்டு வந்திருக்கா. கிருஷ்ணனுடைய பராக்கிரமத்தெல்லாம் பார்த்து அப்படிப்பட்டவள் இந்த பூமி அவளும் வந்து துர்கையான அவளுக்கு பிறந்தவள் தான் இவள் பானாசுரன் அதுக்கு கோடாரி இந்த கோடரி அப்படின்னு சொன்ன அந்த பாகத்துல வாசனம் இல்லையா அவள் வந்து அவனுக்கு இவள் தாயா இருந்திருக்கா. அப்படிப்பட்டவள் அன்னைக்கு பெருமாளுக்கு நிர்வாணமா வந்து பெருமாளை வந்து கண்ணம் மூடும்படியா பண்ணிட்டணும் இல்லையோ அந்த அபச்சாரத்தை பொறுத்து கொள்வதற்காக இன்னைக்கு பெருமாள் கிட்ட தபஸ் பண்ணி நான் எனக்கும் உன்னுடைய அடிமை உனக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவே நான் பிறந்தவள் நீ இருக்கிற இடத்திலேயே நானும் வர்த்திப்பேன் உனக்கு அதனால எல்லை தெய்வமாக அப்படின்னு சொல்லி பெருமாள் சொன்னார். நீ அவசியம் இந்த ஊர்ல எல்லை தெய்வமாக இருக்க வேண்டியது அப்படின்னு அனுகிரகம் பண்ணுவேன். அதுதான் இந்த விற்த்தாந்தங்கள் எதுக்கு இங்க வருது அப்படின்னு சொன்னா அதுக்காக காவல் உறப்பை இந்த கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட இந்த கஷேத்திரத்துக்கு இன்னொன்னு அதிசயம். இப்போ பூரா கஷேத்திரத்துல பெருமாள் என்னன்னாக்க அந்த துர்க்கையில அந்த மாவெல்லாம் அந்த மாவை அன்சை பண்ணிதான் பெருமாளுக்கு அம்சத்தை படத்தை கொடுக்குறான்னு சொல்றான். அப்படி அதை திருப்பி வாங்கிட்டு வரான்னு சொல்றான். இப்படி ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ஐதீகம் இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் எம்பெருமானுடைய ஒரு சங்கல்பத்தினாலையும் அச்சக முகேன்னு சில ஐதீகங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுல நாமெல்லாம் வந்து நம்ம புத்தியை செலுத்தக்கூடாது. அப்படி அதனால இந்த ஊருக்கு இன்னும் காவல் உறப்பு ஏற்கனவே எம்பெருமான் ரட்சகன் அவன் எல்லாம் தெரியும். அத்தோட கூட இவளுடைய கற்புடைய மடக்கண்ணி இருக்காளோ இல்லையோ இந்த கற்புடைய அப்படின்னா என்ன கற்புனா பகவான் தான் ரட்சகன். அவனுக்கு நாம வந்து அப்ப தப்பு பண்ணிட்டோமே நிர்வாணமா வந்து போர்ல போய் அவன் கண்ணை முடுபடியா பண்ணிட்டேன். அதுக்கு தன் பிள்ளைக்கு தன்னுடைய பிள்ளை பாசம் தான் அது பண்ண வேண்டியதா இருந்தது. என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணி அவன் திருவடிக்கு அவனுக்கு அவன் சன்னதிலேயே நான் இருப்பேன் அப்படின்னு அதுதான் கற்புடைய கண்ணி. இப்படி பெருமாள் கிட்டேயே அவளுக்கு எத்தனையோ சக்திகள் இருந்தா கூட அவளுடைய சக்தியை சொல்லச்சு அவளுக்கு என் கைகள் சொல்றோம் இல்லையோ அந்த பாசத்துல என் கை உடையவன் சொல்றோம் இல்லையோ
அப்படிப்பட்ட என்கை உடையவள் சக்தி இருந்தால் கூட அவள் துர்க்கையின் அமைந்திருக்க விஞ்ஞாட்டவியிலே வர்த்தித்தவள் துர்க்கை என அமைந்திருக்க இப்பொழுது சொல்லுகிறது காவல் பூங்கைக்கு உறுப்பாக தபஸ் பண்ணின வனம் சொல்லுகைக்காக தான் அடிமை செய்ய பிராப்தியானாலும் அவன் இறங்கிக் கொள்ளும் போது தபஸ் பண்ண வேணும் போலே காணும் இவருடைய வைபவம் எல்லாம் அங்குத்த ரட்சைக்கு உறுப்பையாகலே அருளி செய்கிறார். அவள் பெருமாள்கிட்டே தபஸ் பண்ணி அங்கே இருப்பதனாலையும் ஊருக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய எல்லை தெய்வமாக விளங்குவதனாலையும் இந்த இது மேலும் இந்த கஷேத்திரம் ஒரு அதிசயத்தை பெற்றது. கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட அவள் எம்பெருமானுக்கு ஏதாவது அவசியம் வருமோன்றதுக்காக இவள் காவல் காய்கிறாளாம். எப்படி பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணி பல்லாண்டு பண்ணாரோ அந்த மாதிரி இவள் பெருமாள் தான் ரட்சகன். அப்படிப்பட்ட ரட்சகனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ, இங்க சேவிக்கிறவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்றதுக்காக இவள் பெருமாளுக்கு ரட்சகையாகவும் வர சேவார்த்திகளுக்கு ரட்சகையாகவும் இருந்து கொண்டு காப்பாற்றுவதாக ஐதிஹ்யம் அந்த இடத்துல. காவல் பூங்கைக்கு இருப்பார் துர்க்கை என்ன அமைந்திருக்க இப்போது இது சொல்லுகிறது காவல் பூங்கைக்கு உறுப்பாக தபஸ் பண்ணின வனம் சொல்லுகைக்காக இங்க தபஸ் பண்ண இடம் இது. அவள் தபஸ் பண்ண இடத்திலேயே பெருமாள் தோன்றிருக்கார். தான் அடிமை செய்ய பிராப்தியானாலும் ஆனால் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காகவே அவள் கொடுத்து வைத்தவள். அவன் இறங்கிக் கொள்ளும் போது தபஸ் பண்ண வேணும் போலே காணும். அவன் இந்த இடத்துலயே தபஸ் பண்ணிட்டு இருந்தா. இந்த இடத்துல எதுக்காகனா பெருமாள் தனக்கு பிரத்யட்சமாகணும் அப்படின்றதுக்காக தான் இங்க தபஸ் பண்ணா. ஆனால் பெருமாள் அங்க அவதாரம் பண்ணியிருக்கார். அவன் இறங்கிக் கொள்ளும் போது தபஸ் பண்ண வேணும் போலே காணும். அவன் இறங்கி கொள்ளும் போதுன்னா அவன் இந்த கஷேத்திரத்தில் எழுந்துள்ளதற்கு முன்னமேயே இவள் தபஸ் பண்ண ஆரம்பிச்சா. இவள் தபஸ் அனுகிரகம் பண்றதுக்காகவும் பெருமாள் இந்த ஊர்ல அவதரித்தார். ஆக சர்வேஸ்வரன் சர்வ ரட்சகனான எம்பெருமான் இந்த கஷேத்திரத்துல எழுதி எல்லோருக்கும் ரட்சணா சேவை சாதிக்கிறான். அந்த ரட்சகனுக்கு தான் தாசபூதை அப்படின்றது தெரிவிச்சுண்டு அவனே உபாசனம் பண்ணி அவனை சேவிப்பதற்காக இங்க முன்னமேயே தபஸ் பண்ணி இருந்திருக்கா. அவளுடைய தபஸ் பலிப்பதற்காக பெருமாள் இங்க அவதாரம் பண்ணார். வர சேவார்த்திகளுக்கு இடையூறுலாம் ஏற்படக்கூடாதுக்காக அவளுடைய உத்தேசத்தின் கருத்து இங்கேயே இவள் இருக்கிறாள். அதனால காவல் உறப்பை சொல்கிறது இவள் இருப்பதுன்னு சொல்ற. கற்பு ஞானம் என்ன? கற்புடையனா என்ன ஞானம் அப்படின்னா இவன் தான் பரதெய்வம், இவன் தான் சர்வரட்சகன் அப்படின்ற ஒரு அத்திவசியமான எண்ணம் இருக்கும். அதுதான் கற்பு. அந்த ஞானத்தை பெற்றவள் இவள் துர்க்கையா இருந்தாலும் இதர தேவதைகளுடைய இதுவா பேரா இருந்தால் கூட இவள் பெருமாள் அவ்வளவு விசுவாசமும் பக்தியும் உடையவள். கற்பு ஞானம் கற்புடைய ஆக இவருடைய வைபவம் எல்லாம் அங்குத்த ரட்சைக்கு உறுப்பாகையாலே அருளை செய்கிறார் அப்படின்றதோட நிறுத்திப்போம். இந்த கற்புடைய ஞானத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். சரியா? சடகோபன் சுவாமி அடியேன் ரொம்ப ஸ்ரீமன் ராஜாஜி சொன்னாப்புல ரொம்ப ஆச்சரியமான உபன்யாசம். அதுவும் சம்ஸ்மரேத் பிராத்துருத்தாய நதஸ்ய ஸ்யாத் பராஜயங்கிற அந்த ஒரு இதை எடுத்துட்டு மங்களாசாசனத்தை அப்படியே இதோட கோத்து ஆச்சரியமா உபநிஷிச்சது. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சிவ ஜுவர ஸ்தோத்திரமும் சங்கர ஸ்தோத்திரமும் பெருமாளை அதுவும் ரொம்ப அழகா அமைஞ்சிருந்தது. அதையும் எடுத்து கொடுத்து தேவரை தெரிவிச்சது. மொத்தத்துல ஒரு இதுக்கு ஆச்சரியமான. ஏன்னா எப்பவும் திருக்கோவிலூர் போற போதெல்லாம் இங்க துர்க உட்கார்ந்து இருக்கால பெருமாளுடைய வலதுகை பக்கத்துல முன்னாடி ஒரு சன்னதி ஏன் இப்படி ஏற்படுறது அதனுடைய ஆதாரத்தை இன்னைக்கு தேவர் சூஸ் பண்ணது நல்ல அப்ரோப்ரியேட். அப்புறம் இன்னொரு 1-2 விஷயங்கள் ஆடி பூராடத்தினுடைய மகிமை தேவர் சொன்னது. அது போன வாரத்துல இருந்தே ஆரம்பிச்சாச்சு. வேதாந்த பாகவத சுவாமியினுடைய இந்த எஸ்ஏஸ் எல்லாம் அது சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒண்ணு ஆனந்தமான அகோபில யாத்திரைன்னு சீரியலா வந்திருக்கு. அடுத்தது அஜய்சங்கரின் உபன்யாச சுருக்கம்னுட்டு அதை விட இன்னும் விசேஷமாவும் தேவனார் வளாகத்தில் உதித்த தேவனார் ரொம்ப மனசை தொட்டுது. நிறைய விஷயங்களை சுபஸ்ய சீக்கிரம் எடுத்து பாகவத ஆச்சாரிய கிருப்பையினால அது நல்லபடியா நடக்கணும்ட்டு மாலோன்ட்டு தேவர் ரசிகர் டைட்டில் கொடுத்தது அவளுக்குதான் பொருந்தது. எல்லாத்தையும் ரசிகர்
தேவள் வந்து இந்த ஒரு ஞானமே தெரியாதுன்னு சொன்னா கூட அவனை ரசிச்சு ஏதோ உபகாரம் பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி ரசிகர் பல விதத்துல ரசிகர் தேவள். ரொம்ப சொன்ன உடனே அந்த காரியம் பண்றது இந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமான சொல்லக்கூடாது. தேவளை ஸ்தோத்திரம் பண்றதுல தப்பு கிடையாது. இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணாலும் வந்து இந்த காலத்துல அசலாக்கு தான் பயப்பட வேண்டியதா இருக்க. நமக்கு எதாவசமா தேவளை மாதிரி இந்த மாதிரி அமெரிக்காவில உட்காந்து நல்ல காரியங்கள் பண்ணிட்டு எல்லாருக்கும் தேவள் பிரீத்தாளா இருக்காரு. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். எனக்கு தேவளை பத்தி ரொம்ப தெரியாது எனக்கு. ஆனா அவ சொல்றத பார்த்தா தேவள் பண்ற காரியங்கள் இந்த கடைசியில இந்த பலஸ்ருதி சொன்ன வாக்கியத்தை எடுத்து தேவள் சொல்லியிருக்கீங்கன்னா தேவளுக்கு எவ்வளவு பரிச்சயம் இருக்கும் இந்த கிரந்தங்கள் எல்லாம். அப்படி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்பதான் புத்தகத்தை பார்த்து சேவிச்சு அதை சொல்றேன்னு தவிர தேவள் அந்த சொன்ன உடனே அந்த பதத்தை எடுத்து சொல்லி பிரார்த்தனை உற்சாகம் அந்த பதத்தை சொல்லிடுற ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. ரொம்ப சந்தோஷம். பாக்கியம் நம்ம கோட்சில இருக்கிற அத்தனை பேரும் இவ்வளவு உதவி செய்யறதுனாலதான் செய்ய முடியறது. அவே ரொம்ப சத்கோஷ்டி நல்லபடியா நடக்க போறது. தேவரை பத்தி கவலையே வேண்டாம்னுட்டு அதுக்காக நானும் பிரார்த்திச்சுட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். பரமத பங்கத்தை பத்தி நம்ம ஹரிசங்கர் அனுகிரகிச்ச சம்ஸ்கிருத புத்தகங்கள் காப்பி இருக்கா மெட்ராஸ்ல? அதனுடைய காப்பி கிடையாது. என்கிட்ட 2 புத்தகம் இருக்கு. அதான் அது மறைஞ்சு போச்சு, சிரமம் அதை கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா அதுக்காகத்தான் தேவர்கிட்ட கேட்டது. அத வந்து அதாவது முதல் பாகம் தனியா என்கிட்ட ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து தேவையில்ல ஏதாவது சேவ் பண்ணி வச்சிருந்தாலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்ப அதான் அங்க பகவத் அனுகிரகத்துல இந்த மദ്രാஸ் வரபோது தேவரை சந்திச்சு அப்போ அதனுடைய பரிச்சயம் ஏற்படணும்ட்டு ரொம்ப ஆச்சரியமான கிரந்தம்ட்டு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கடுமையானதும் அது வந்து அவர் வியாக்கியானம் எழுத ஆரம்பிச்ச உடனே உத்தமூர் சுவாமி என்ன பண்ணிட்டார், அவர் பண்ணவே இல்லை. எல்லா கிரந்தத்துக்கும் பண்ணிட்டார், இதுக்கு பண்ணவே இல்லை அவர். அப்புறம் பார்த்தார், சரி இவர் வந்து என்னன்னா விஸ்தாரமா எழுதிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி தனக்கும் அந்த அந்திம காலத்துல ஒரு கிரந்தம் பண்ண சொல்லி தமிழ்ல எழுதி பரமதவங்கத்தை போட்டு விட்டார். அவசரமா போட்டு விட்டார் சார். அது ஒரே புத்தகமா தான் இருக்கு. ஆனா அதுவும் இப்ப கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. உத்தமூர் சுவாமியும் போட்டிருக்காரு இந்த விஷயத்துல. அவர் என்ன பூர்ணமா தமிழ்ல போட்டிருக்காரு அதை. அதனால இவருக்கு விஸ்தாரமா இருக்கு. அவரு சுருக்கமா எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காரு. ரொம்ப ரெண்டு புத்தகம் கிடைக்கிறது கஷ்டம் இப்போ. சரி சரி. அப்ப உத்தமர் சுவாமி பண்ண அந்த பரமத பங்கம் அவ ஆத்துக்கு போயிருந்த போது இங்கதான் கடைசி காப்பி எங்கள்கிட்ட இருக்குன்னுட்டு அவருடைய மாப்பிள்ளை கே.ஜி. கிருஷ்ணன் அது என்னட்டு எடுத்து கொடுத்துட்டார். அந்த காப்பியை நான் இப்ப அகோபலமடம் நார்த் அமெரிக்கா லைப்ரரியில சேர்த்துட்டேன். சோ இப்ப ஸ்ரீமன் ராஜாஜி ஆத்துல இருக்கு அந்த கடைசி புத்தகம். அப்ப கிடைக்கிறது ரொம்ப நார்த் அமெரிக்கான்றது ராஜாஜி இருக்கலாமா? எங்க இருக்கிற சில புத்தகங்களை முக்கியமா இது ரொம்ப ரேர் காப்பிங்கிறதுனால உத்தமர் சுவாமி கடைசி சப்தம் கேட்கறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அகோபுரம் நார்த் அமெரிக்கா நல்ல இடத்துல எல்லாருக்கும் உபயோகமா இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அடியன் இந்த அனுபந்தம் வால்யூம் 2க்கு இன்னொரு 2 வாரத்துல முடிச்சு போக போறது. அதுக்கு தேவரீர் ஒரு உபகாரம் பண்ணணும். ஸ்ரீமதி ஐஸ்வருடைய ஹஸ்தாக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான கை எழுத்து ரொம்ப மணிமணியா இருக்கும், பார்த்திருக்கேன். அதுல ஒரு பேஜ் ஒண்ணு தேவரீர் செலக்ட் பண்ணி ஆன்மீக சம்பந்தமா இருந்ததுன்னா அதை ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சேன்னா அத இந்த 10 இமேஜ்ல ஒரு இமேஜா போட்டு ஸ்ரீமதி ஐஸ்வருடைய கையெழுத்து இவ்வளவு அழகா இருக்கும். அவர் அப்ப அதுக்காக நீங்க தேடி ஒண்ணு எடுத்து ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சேன்னா அதோட சேர்த்து உள்ள. அது ஆன்மீக சம்பந்தமா இருக்கணுமா இல்ல வேற ஏதாவது சம்பந்தமா இருக்கணுமா? ஆன்மீக சம்பந்தம் என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அப்படி இல்லாட்ட ஒரு எக்ஸாம்பிள்ங்கிறப்பல நல்ல விஷயமா தேவரீரே எடுத்து ஒரு அவருடைய நோட்டு எல்லாம் அந்த சைட்ல எல்லாம் குறிச்சிருப்பார் உபன்யாசம் பண்றதுக்கு முன்னாடி. ஆச்சரியமா இருக்கும். அதுல நீங்க தேவரி பரிச்சயம் இருக்கிறதுனால ஒரு நல்லதா எடுத்தா ஆன்மீகமா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். நிறைய இருக்கு. அது என்ன பண்றது, இந்த கிரந்தம் எனக்கு அதிகமா பரிச்சயம் கிடையாது. முட்டை முட்டையே அடுக்கி வச்சிருக்கேன். அடுக்கி வச்சுன்னா அது ரசம் தெரிஞ்ச ராமானுஜன் வியாசம் எழுதியிருக்காரு ஐசிங்கர் உபன்யாசத்துக்காக. சங்கல்ப சூரியத்துக்கு எழுதி வச்சிருக்காரு. ஐயோ அது மாட்டுக்கு இருக்கு. அது உட்காந்து படிக்கிறதுக்கு கூட எனக்கு அவகாசம் இல்லை.
அப்படி ஏதோ பொழுத போய்கிட்டு இருக்கேன், அனாவசியமா பொழுத போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அவசியம் எடுத்து அனுப்புறேன் அத்தை. அவசியம். ரொம்ப சந்தோஷம் சுவாமி. ஸ்ரீமத்ரங்க சதாரி சம்யவரா லப்தாக மாந்தத்வயம் ஸ்ரீமத் வீர ரகூத்வாதி சரிஜித் பாதார விந்தாஸ்யம் ஸ்ரீமத் வேதவதம் சதேசியதே காருண்ய வீக்ஷாஸ்பதம் சேவே ரங்க துரீண சாதனவதம் நாராயணம் யோகினம் வேதாந்த தேசி யதீந்திர கடாட்சலப்த த்ரையந்த சாரம் அனவத்ய குணம் புதாக்ரேயம் நாராயணாத்யதுர்ய கிருபாபிஷித்தம் ஸ்ரீ ரங்கநாத யதிசேகரம் ஆශ්‍රයාமஹ ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன்ஷோபஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.